Praise the Lord. மறுபடியும் இந்த சாட்டர்டே மீட்டிங் உங்களை நான் வரவேற்கிறேன். ஒருவேளை தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு வரவேற்கிறேன் இயேசு நாமத்தில். ஸோ இந்த இந்த வாரத்தில் நம்ம கூட தொடர்ந்து நம்ம போன வாரம் பார்த்ததை நம்ம திருப்பி பார்ப்போம். போன வாரத்தில் நம்ம வேல் அந்த திரை நீக்கப்படுகிறத பற்றி நான் பேசினேன். அந்த திரை நீக்கப்படும் போது நம்ம இருதயத்தில் தேவனோடு இணைக்கப்படுகிறோம். அந்த வேல் இஸ் லிஃப்டட். அந்த வேல் எப்படி போகுது அப்படின்றத நான் சிலுவையில் இயேசு தன்னுடைய மாம்சத்தை ஒப்பு கொடுக்குறாரு. மாம்சம் கிழிக்கப்படுது. அந்த மாம்சம் கிழிக்கப்படும் போது அவர் நம்ம மேலே அவருடைய ஆவியை நம்ம மேலே ஊற்றுகிறார். அவருடைய ஆவி அவருக்குள்ளே மட்டும்தான் இருந்துச்சு. அவர் உயிரோடு எழுந்த உடனே அவர் பவுல் அழகான அவருக்கு ஒரு பேர் கொடுக்குறாரு. என்ன பேர் அப்படின்னா, முதல் மனிதன் முந்தின ஆதாம் பிந்தின ஆதாம் ஆவி லைஃப் கிவிங் ஸ்பிரிட், ஜீவன் கொடுக்குற ஜீவாத்துமா ஆனார். நல்லா கவனிங்க. முதல் மனிதன் சுவாசிக்கிற மனுஷனாக மாறினா முதல் ஆதாம். ஆனால் பிந்தின ஆதாம் சிலுவையில் மரித்து மூணாவது நாள் உயிரோடு எழும்பும்போது அவர் ஜீவன் கொடுக்குற, ஆங்கிலத்தில் லைஃப் கிவிங் ஸ்பிரிட் அப்படின்னு போட்டிருக்கு. ஹி பிகேம் அ லைஃப் கிவிங் ஸ்பிரிட். அந்த ஜீவன் நம்ம மேலே ஊற்றப்படுகிறது. அதான் கிறிஸ்துவின் ஆவி எனக்குள்ளே ஊற்றப்படுகிற போது நான் அவரோடு இணைக்கப்பட்டு நான் மறுபடியுமாய் பிறக்கிற ஒரு மனிதனாய் மாறுகிறேன். புரியுங்களா? அப்போ அந்த திரை கிழிக்கப்படுது. இது ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட் பிரதர். நம்ம இருதயத்தில் எப்படி நம்ம ஆண்டவரோடு கனெக்ட் ஆகுது, அதான் அது ரொம்ப முக்கியம். இருதயத்தில் எப்படி ஆண்டவரோடு கனெக்ட் ஆகுது, அப்புறம் அவருடைய நிஜத்துக்குள்ளே நம்ம எப்படி பிரவேசிக்கிறது, அதுதான் நம்ம கற்றுக்கணும். நல்லா கவனிங்க. அவருடைய நிஜத்துக்குள்ளே நம்ம எப்படி பிரவேசிக்கிறது. ஏன்னா நம்ம ஹார்ட்டில் ஒரு நிஜம் ஃபார்ம் ஆகுது. நல்லா கவனிங்க. ரியாலிட்டி, நிஜம்னா ரியாலிட்டி நம்ம ஹார்ட்டில். நல்லா கவனிங்க. இருதயம் நான் முன்னால் நிறையா சொல்லியிருக்கேன் இருதயத்தை பற்றி. இருதயம் என்னென்னா அடையாளத்தின் இருக்கை, சீட் ஆஃப் யுவர் ஐடென்டிட்டி. ரெண்டாவது ஹார்ட் இஸ் த சீட் ஆஃப் யுவர் பர்செப்ஷன். அதாவது பர்செப்ஷனை தமிழ் என்ன சொல்லலாம், உணர்றதா, அதுதான் இருக்கை. நம்ம ஹார்ட்டு தான் சீட் ஆஃப் பர்செப்ஷன். இட்ஸ் அ சீட் ஆஃப் யுவர் ஐடென்டிட்டி. இட்ஸ் அ சீட் ஆஃப் பர்செப்ஷன். மூணாவது சீட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். ஹார்ட்டில் தான் புரிதல் நடக்குது. நல்லா கவனிங்க. அண்டர்ஸ்டாண்டிங்கிற வார்த்தை ரொம்ப இம்பார்ட்டண்ட். இயேசு நிறைய இடத்துல சொல்கிறார், இந்த வசனத்தை கேட்டு அதை புரிந்து கொள்கிறவன் கனி கொடுக்குறான், புரியாதவன் கனியை கொடுக்கறதில்ல, அவன் இழந்து போகிறான். ஆக்சுவலாக அந்த பேரபிள் ஆஃப் த சோவர் இருக்கு இல்லைங்களா, விதைக்கிறவனுடைய அந்த ஓமையில் முதலாவது வித்து விழுந்தோன்னே பிசாசு எடுத்துகிட்டு போகிறான் அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம் எங்கள் மார்க்கில். ஆனால் மத்தேயுவில் படிச்சிங்கன்னா எப்படி போட்டிருக்கோன்னா, அவன் ஏதோ மார்க்லேயோ மேத்யூலையோ ஏதோ ஒரு இடத்துல எப்படி போட்டிருக்கோன்னா, அவன் கேட்குறான், அந்த வசனத்தை கேட்குறான், ஆனால் அதை அண்டர்ஸ்டாண்டிங் வரல, அதனால பிசாசு எடுத்துகிட்டு போயிடுவான். நல்லா கவனிங்க. அண்டர்ஸ்டாண்டிங் வரல. லூக்கில் எப்படி போட்டிருக்குன்னா, அது காஸ்பல் எப்படி போட்டிருக்குன்னா, அவன் அந்த வசனத்தை வாங்குறான். முதல் நிலம் 4 நிலம் போட்டிருக்கீங்களா, முதல் நிலத்தில் வார்த்தையை வாங்கினோடனே அதை கேட்குறான், ஆனால் அதை விசுவாசிக்கலை அப்படின்னு போட்டிருக்கு லூக்கில். பிலீவ் பண்ணாததுனால அந்த கனி அவன் வாழ்க்கையில் அது வேலை செய்யலை அப்படின்னு போட்டிருக்கு. அப்போது நம்ம வாழ்க்கையில் பாருங்கள், நம்மளை கேட்டால் நான் பிலீவ் பண்ணுறேன்னு சொல்கிறோம், வாயில் சொல்கிறோம், ஆனால் நம்ம வாழ்க்கையில் அதோட ஃப்ரூட் நம்ம இல்லை, வெற்றி இல்லை. அதோட ஃப்ரூட் என்னது, அதோட அந்த வார்த்தையின் கனி நம்ம வாழ்க்கையில் வெளியே தெரிய மாட்டேங்குது. அதே பிரச்சனை இருக்குது, அதே அடிக்ஷன் இருக்குது, அதே வரி, ஃபியர் இருக்குது, பயம் இருக்குது, கவலை இருக்குது. கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறோன்னு சொல்கிறோம், புது சிருஷ்டியாக மாறிட்டுன்றோம், பழசெல்லாம் போயிடுச்சுன்றோம், ஆனால் அது நம்ம வாழ்க்கையில் பாருங்கள் அது ரிஃப்ளெக்ஷன் ஆக மாட்டேங்குது. அதனால் இது ஏன்னா நம்ம ஹார்ட்டில் எப்படி பிலீவ் பண்ணுறது, ஹார்ட்டில் என்ன நடக்குதுன்றது தெரியாத ஒரு பட்சத்தில் நம்மளால் அதை செயல்படுத்த முடியாது. ரெண்டாவது, நான் இந்த ஜூம் செஷன்ஸில் எல்லாத்துலேயும் நான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தான் கொடுக்குறேன். அதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த இன்ஃபர்மேஷனை வச்சு என்ன பண்ணுறீங்க, அதை பொறுத்து தான் இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றியை வாழ போகிறீங்களா, தேவ ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க போகிறீங்களா, இல்லை உலக ராஜ்யத்தில் பிரவேசித்து அப்படியே மறித்து போகிறீங்களா. நான் சொல்கிறேன் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நிறைய கிறிஸ்டியன்ஸ் உலக ராஜ்யத்தில் தான் பிரவேசிக்கிறோம். தேவ ராஜ்யத்தில் நம்ம என்ட்ரே ஆகிறது கிடையாது, அதுக்குள்ளே போகிறது கிடையாது. ஏன்னா ஒரு கிறிஸ்தவனை நீங்கள் சந்தித்து எப்படிப்பா இருக்குன்னு கேட்டால் சந்தோஷமாக மன மகிழ்ச்சியோட
ரைச்சஸ்னஸ், பீஸ் அண்ட் ஜாய், சமாதானமும் சந்தோஷமும் மன மகிழ்ச்சி நீதியில் இருக்கிறேன்னு ஏதாவது கிறிஸ்டியன் கூட சொல்லிக்கிறானா? ஏதோ ஓடுது பிரதர் அப்படியே சொல்லுவாங்க. ஏதோ கர்த்தர் கிருபையில் பிரதர் பண கஷ்டம், பொண்டாட்டி கூட சண்டை, இல்லைனா ஒய்ஃபு ஹஸ்பண்டோட சண்டை, ரிலேஷன்ஷிப் சரியில்லை, இல்லை ஹெல்த் ப்ராப்ளமு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை யாராவது ஒரு கிறிஸ்டியனை நீங்கள் சந்திச்சிருக்கீங்களா? ரொம்ப ரேர். மீட்டிங்கில் ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் அப்படின்னு கத்துவோம். ஆனால் ஹார்ட் டு ஹார்ட் இல்லை, ஒரு தனியாக ஒரு இடத்துல உட்காந்து எப்படி பிரதர் இருக்கீங்கன்னு கேட்டால் யாராவது நிஜமாக ஹார்ட்லேருந்து சொல்கிறாங்களா? சந்தோஷமாக இருக்கேன் பிரதர், நீ மகிழ்ச்சியாக இருக்கிறேன் பிரதர், பல பிரச்சனை இருக்குது, ஆனால் அது மத்தியில் இயேசு என்னோட இருக்கிறாரு, நான் அவருடைய தேவராஜ்யத்தில் நான் பிரவேசிக்கிறேன் பிரதர்னு சொல்லி யாராவது கிறிஸ்டியன்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் இது வரைக்கும் கேட்டதில்லை. நீங்கள் சந்திச்சிருக்கலாம், நீங்கள் ஒரு சந்திச்சிருக்கலாம். நான் சந்திச்சதில்லை. எல்லாம் ஒரே தனியாக போய் கூப்பிட்டு பேசும்போது ஏதோ ஓடுது பிரதர், பாவத்தில் இப்போ கஷ்டம், இல்லை நோயில் கஷ்டம், இல்லைனா பிசாசு போராட்டம், ஏதோ சொல்லுவான், அந்த பிசாசு இந்த பிசாசு, ஏதோ ஒரு பிரச்சனை. இது எல்லாத்துக்கும் காரணம் பிசாசு இருக்குதா? கண்டிப்பாக இருக்குது. பிரச்சனைகள் இருக்குது எல்லாத்துக்கும். ஆனால் காரணம் இருதயத்தில் நம்ம விசுவாசிக்கலைன்னா அவருடைய நிஜம் நம்ம ஹார்ட்டில் ஃபார்ம் ஆகாது. ரொம்ப முக்கியம் பிரதர். அப்போ ஹார்ட் நிஜத்தின் இருக்கை, இட் இஸ் த சீட் ஆஃப் ரியாலிட்டி. அது கூட எழுதிக்கோங்க நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறீங்கன்னா. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்? ஹார்ட் இஸ் த சீட் ஆஃப் யுவர் ஐடென்டிட்டி, உங்கள் அடையாளத்தின் இருக்கைன்னு சொன்னேன். ரெண்டாவது, ஹார்ட் இஸ் த சீட் ஆஃப் பெர்செப்ஷன், உணர்றது. பெர்செப்ஷன் தான் தமிழ் என்னன்னு தெரியல. யாருக்காவது தெரிஞ்ச மைக்கை ஆன் பண்ணி அதை என்ன வார்த்தைன்னு சொல்லுங்கள். பெர்செப்ஷன், உணர்றது, இல்லைனா அதை பகுத்தறிவுது, சீட் ஆஃப் பெர்செப்ஷன். மூணாவது என்ன சொன்னேன்? ஹார்ட் இஸ் த சீட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். ஒரு காரியத்தை புரியுறதுனா ஹார்ட்டில் தான் புரியுறது நடக்குது. இன்டெலெக்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது. இப்போ நாலாவது என்ன சொல்கிறேன்? ஹார்ட் இஸ் த சீட் ஆஃப் யுவர் ரியாலிட்டி. நிஜம் எங்கே ஃபார்ம் ஆகுது? ஹார்ட்டில் தான் ஃபார்ம் ஆகுது. நம்ம பாருங்கள், நல்ல கவனிங்க. இது புரிஞ்சுட்டிங்கன்னா இதுக்குள்ளே நீங்கள் என்கேஜ் ஆக ஆரம்பிப்பீங்க. என் வாழ்க்கையில் வெற்றி வரணும், என் வாழ்க்கையில் விடுதலை வரணும், என் வாழ்க்கையில் மிரக்கலில் வேலை செய்யணும் அப்படின்னா எந்த நிஜம் உங்கள் ஹார்ட்டில் ஃபார்ம் ஆகுது, எதை நீங்கள் ஃபார்ம் ஆக விடுறீங்க, அதுதான் இதில். அதான் நான் போன வாரத்துக்கு முந்தின வாரம் அந்த இது பற்றி பேசினேன், டோர் கீப்பர் ஆஃப் த ஹார்ட். அதாவது இருதயத்தின் கதவை திறந்து மூடுகிற யாருன்னா உங்கள் அடையாளம். யுவர் ஐடென்டிட்டி டிட்டர்மைன்ஸ், உங்களுடைய அடையாளம் கணிக்குது எந்த வித்து உள்ளே போகுது, எது உள்ளேருந்து வெளியே வருது அப்படின்றது. நல்லா கவனிங்க. அதுதான் ஆண்டர். அப்போ நீங்கள் யாருன்னு கேட்டால், ஹூ ஆர் யூ? யூ ஆர் நான் ஆங்கிலத்தில் ஃபஸ்ட்டு சொல்லிவிட்டு அப்புறம் தமிழில் மொழிபெயர்க்கிறேன். யூ ஆர் ஹூ த டோர் கீப்பர் இஸ். உங்கள் டோர் கீப்பர் டிட்டர்மைன்ஸ் ஹூ யூ ஆர். நல்லா கவனிங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் இது. நான் யார் இப்போ நீங்கள் யாருன்னு கேட்டால் நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க இல்லையா? நான் இது இப்படி சொல்லுவீங்க இல்லையா? அது அது தீர்மானிக்குதுன்னா டோர் கீப்பர் டிட்டர்மைன்ஸ் ஹூ யூ ஆர். அதான் அந்த ஆங்கிலத்தில் நம்ம படித்தோம், அந்த ஆங்கில வசனம் இருக்குல்ல, அதை தமிழில் கூட பார்த்தோம். இருதயத்தில் அவன் ஆஸ் அ மேன் திங்கத் இன் ஹிஸ் ஹார்ட் so is he. இருதயத்தில் அவன் எப்படி அவனை பார்க்குறானோ அப்படியே அவன் அப்படின்னு போட்டுருவான். அந்த திங்க்னா என்ன? அந்த வார்த்தை தான் டோர் கீப்பர் ஆர் கேட் கீப்பர் ஆர் ஜானிட்டர் அப்படின்னு ஆங்கிலத்தில் அந்த ஹீப்ரூ லாங்குவேஜ்லாம் அதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். அப்போது நீங்கள் யாருன்னா, ஆக்சுவலாக நம்ம யாருன்றது நமக்கு ஆக்சுவலாக தெரியாது. அதான் கொஸ்டின். வி ஆர் ஆக்சுவலி ரிஃப்ளெக்டிங். நம்ம என்ன பண்ணுறோன்னா, என்ன நம்மள சர்க்கம்ஸ்டான்ஸில் நடக்குதோ அதை நம்ம சிம்பிளி ரிஃப்ளெக்ட் பண்ணி நம்ம காட்டுறோம். அதான் இதுதான் சீக்ரெட்டு. யாருக்குமே கடவுள் எப்படி நம்மளை படைச்சார்னா, நம்ம ஹார்ட் எப்படி படைச்சார்னா, நம்ம ஹார்ட்டை அவர்கிட்டருந்து ஒளியை வாங்கி அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணுறது. புரியுதுங்களா? அவருடைய அடையாளத்தை நம்ம இருதயத்தில் வாங்கி அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணுறது. அதான் நம்ம அடையாளம். எது உள்ளே போதோ அதான் ரிஃப்ளெக்ட் ஆகும். மாம்சம் உள்ளே போச்சுன்னா மாம்சம் தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஆவி உள்ளே போச்சுன்னா ஆவி ரிஃப்ளெக்ட் ஆகும். புரிஞ்சுதுங்களா? அதான் இருதயத்தை அப்படி தான் ஆண்டவர் படைச்சார். இது ரொம்ப பயங்கரமான சீக்ரெட்டு. அதனால் இதில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, நீங்கள் என்ன பண்ணலாம், நிறைய டைமில் ஒரு பிரச்சனை வரும்போது நீங்கள் சர்டன் வேயாக ரியாக்ட் பண்ணுறீங்க இல்லையா? அதுதான் நீங்கள் கிடையாது. அதை நீங்கள் அப்சர்வ் பண்ணலாம். ஏன் அது வந்துச்சு? ஏன் நான் கோவத்தில் திட்டினேன்? ஏன் இப்படி கெட்ட வார்த்தை பேசினேன்? நிறைய பேர் என்னப்பா பிரச்சனை இருக்குது. கிறிஸ்டியன் சொல்கிறேன் நான். கோபம் வரும்போது கெட்ட வார்த்தையில் திட்டுறாங்க, பேசுகிறாங்க. எனக்கு கூட இந்த பிரச்சனை இருந்துச்சு. அதனால தான் பவுல் எழுதுறாரு பாருங்க, கொலோசியன்ஸ்க்கு எழுதும்போது ஃபில்த்தி லாங்குவேஜ், கெட்ட வார்த்தைகள் உங்கள் வாயிலிருந்து வரக்கூடாது. இட் இஸ் நாட் ஃபிட்டிங் ஃபார் த செயின்ஸ்ன்றார். அது விசுவாசிகளுக்கு செட் ஆகாது.
ஏன் நல்லா கவனிங்க. இதை வந்து அப்போஸ்தலர்ஸ் ரொம்ப அழகாக புரிஞ்சு வச்சுருந்தாங்க. ஆனால் 21st செஞ்சுரியில் இருக்கிற நம்ம கிறிஸ்டியன் நமக்கு இது புரியாதனால நம்ம வந்து ஒரு இருளில் இருக்கிறோம். ஆக்சுவலாக நம்ம வந்து ஒரு பெரிய டார்க்னஸில் இருக்கோம். இன்றைக்கி நான் இன்னொரு இடத்துல போய் அதை காட்டுறேன், எப்படி எழுதுறாங்க பாருங்கள் அப்போஸ்தலர்ஸ். அவங்க கரெக்டாக புரிஞ்சுருந்தாங்க. எதை நீ தியானித்து, எதை நீ பார்த்து ஆக்ட் பண்ணுறியோ அதான் நீ. நல்லா கவனிச்சுக்கோங்க. இது எங்கேருந்து வருது? ஹார்ட்லேருந்து வருது. ஹார்ட்டில் எதை ரிசீவ் பண்ணி, எதை ப்ராசஸ் பண்ணி, எதை ஆக்ட் பண்ணுறியோ அதான் நீ. அதான் இருதயத்தில் வந்து சீட் ஆஃப் யுவர் ரியாலிட்டி. எது ஹார்ட்டில் நிஜம் உருவாகுது, நிஜம் எது ஃபார்ம் ஆகுது, அது ரொம்ப ஈஸிங்க கண்டுபிடிக்கிறது. பிரதர் எனக்கு தெரில பிரதர். உங்கள் எமோஷன்ஸ் டெல்ஸ். உங்களுடைய உணர்வு இருக்குல்ல, எமோஷன் ஆனது உணர்வுன்னு வச்சுக்கலாம் இப்போத்துக்கு. அது வேறு ஏதாவது வேர்டு இருக்கும் கண்டிப்பாக. எமோஷன் வில் டெல் யூ வாட் இஸ் பீங் ஃபார்ம்ட் ரியல் இன்சைட் யுவர் ஹார்ட். நல்லா கவனிங்க. இதுதான் கீ. எனக்கு என்ன ஹார்ட்டில் ஃபார்ம் ஆகுது, எனக்கு என்ன ஹார்ட்டில் எந்த ரியாலிட்டி எனக்குள்ளே ஃபார்ம் ஆகுதுன்னு எப்படி நான் கண்டுபிடிக்கிறது? உங்கள் எமோஷன் சொல்லிடும். அதாவது பவுல் அழகாக சொல்கிறார், ரோமர் 8 சொல்கிறாரு, மாம்ச சிந்தனையோ மரணம், ஆவியின் சிந்தனையோ ஜீவனும் சமாதானமும், லைஃப் அண்ட் பீஸ். த கார்னல் மைண்ட் இஸ் டெத், த ஸ்பிரிச்சுவல் மைண்ட் இஸ் லைஃப் அண்ட் பீஸ். அப்போ பாருங்கள், இப்போ வந்து கவலை, வரி, சோர்வு, டிப்ரெஷன், மன அழுத்தம், இதெல்லாம் எந்த கேட்டகரியில் வந்துடும்? மரணத்தின் கேட்டகரியில் வந்துடும். நல்லா கொஞ்சிங்களா? இதெல்லாம் தேவராஜ்யத்தின் கேட்டகரியில் வராது. அப்போ இந்த எமோஷன்ஸ் என் வாழ்க்கையில் டாமினேட் ஆகுதுன்னா, நான் ஒரு பாருங்களேன், ஒரு பிரச்சனை வருது. இப்போ போன வாரம்லாம் எனக்கு பல பிரச்சனை வந்துச்சு. கார் போயிடுச்சு, என்னோட வீட்டில் பாய்லர் ஹீட்டிங் அது டேமேஜ், ரிப்பேர் ஆகிடுச்சு. காரில் பிரச்சனை வந்துச்சு. இப்போ என்கிட்ட கார் இல்லை. ஸோ நிறையா இது வரும்போது எது உடனே நம்ம என்ன பண்ணுவோம்? ஐயோ கவலை, ஐயோ வரி, ஐயோ என்ன பண்ண போகிறோன்னு தெரியலையே, எப்படி எங்கேருந்து காசு வரும்னு தெரியலையே, என்ன பண்ண போகிறோன்னு தெரியலையே, இப்படி நம்ம டக்குன்னு வரியில் போகிறோம் தெரியுமா? அப்போ எது ஃபார்ம் ஆகுது? எது நிஜமாக ஃபார்ம் ஆகுது? ஹார்ட்டில், கண்ணில் பார்க்குறது. இப்போ கண்ணில் என்ன பார்த்தீங்க? கார் டேமேஜ், ஃபைனான்ஸில் ஏதோ பிரச்சனை இருக்குது, ரிலேஷன்ஷிப்பில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது. இது உள்ள நிஜம் ஃபார்ம் ஆகிட்டுருக்குன்னு அர்த்தம். அதோடைய வெளியே எப்படி வருது? அது எமோஷனில் தெரிஞ்சிடும். அந்த எமோஷன் ஃபஸ்ட்டு வரும், கவலை வரும், வரி வரும். அடுத்தது என்ன வரும்? அது உங்களுடைய செல்ஃப் டாக்கில் போய்டும். என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையே, ஐயோ எல்லாமே போயிடுச்சு, என்னாச்சு, அப்படி செல்ஃப் டாக்கில் போய்டும். யாராவது ஃபோன் பண்ணி கேட்டால் என்ன சொல்லுவீங்க? முதல்ல என்ன சொல்லுவீங்க? உங்கள் கவலையை தான் முதல்ல படபடன்னு வாயிலிருந்து வரும். தடுக்கவே முடியாது. ஏன்னா ஹார்ட்டில் எது இருக்குதோ அது வெளியே வந்துடும். புரியுதுங்களா? இது பயங்கரமான சீக்ரெட்டு. அப்போது உங்கள் எமோஷனில் கண்டுபிடிச்சலாம். ஓகே, மன அழுத்தம் இருக்குது, வரி இருக்குது, கவலை இருக்குது. ஓகே, அப்போ என்ன அர்த்தம்? என்னுடைய ஃபோக்கஸ் என்னது? எது ஹார்ட்டில் ரியாலிட்டியாக ஃபார்ம் ஆகுது? ஏதோ ஒரு நியூஸ் கேட்டிருப்பீங்க, ஹெல்த்து ஏதோ ஒன்று ஃபார்ம் ஆகுது. உடனே நான் என்ன பண்ணலாம்? நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணிடலாம்? ஷிஃப்ட் பண்ணலாம். அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணலாம்? டக்குன்னு உங்கள் ஃபோக்கஸ் இல்லையா, நம்மளுடைய கவனத்தை மாம்சத்துலேருந்து ஆவிக்கு மாற்றலாம். மாற்றிட்டிங்கன்னா மாற்றும் போது எமோஷன் மாறும். அப்போ எமோஷன் மாறும்போது தெரிஞ்சிடும் நமக்கு ஆவிக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னு. இது தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஆவியில் இருக்கீங்களா மாம்சத்தில் இருக்கீங்களே தெரியாது. ஆவியில் இருக்கீங்களா மாம்சத்தில் இருக்கீங்களானே தெரியாது. அதனால் நிறைய கிறிஸ்டியன்ஸ் நான் ஆவியில் தான் இருக்கிறேன், அந்நிய பாஷையில் பேசுகிறேன்னு சொல்கிறதுனால ஆவியில் இருக்குன்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் நிறைய பேர் ஆப்ரேஷன்ஸ் அவங்களுடைய செயல்பாடு மாம்சத்தில் தான் செயல்படுறாங்க. ஏன்? கவலை, வரி இதுதான் பேசிகிட்டு இருப்பாங்க. பிரதர் எனக்கு அவ்வளோ பிரச்சனை இருக்கும். உங்களுக்கு பிரச்சனையே இல்லை பிரதர். பாருங்கள், நல்லா கவனிங்க. பிரச்சனை இல்லாத டைமில் யாருக்குமே கவலை வராது. கரெக்டுங்களா? அதுதான் உலகத்தின்படி வர சமாதானம். உலகத்தின்படி வர சமாதானம் என்ன சொல்லுது? எல்லாத்தையும் பார்த்துக்கோ, செக்யூரிட்டி எடுத்து வச்சுக்கோ, இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்து வச்சுக்கோ, இப்போ சமாதானம் வரும்னு. இது இயேசு என்ன சொன்னார்? உலகம் கொடுக்கக்கூடாத சமாதானம், உலகம் கொடுக்க முடியாத சமாதானம் எது? சிச்சுவேஷன் மாறினா தான் சமாதானம் உலகம் கொடுக்கும். சிச்சுவேஷன் மாறாமல் சமாதானம் உலகம் கொடுக்காது. மாம்சத்தின்படி வர சமாதானம், பேங்க்கில் காசு இருக்குது, எல்லாம் நல்லா இருக்குது, எல்லாம் ஹெல்த் ரிப்போர்ட்லாம் நல்லா இருக்குது, இப்போ எனக்கு சமாதானமாக இருக்குது, இல்லையோ பிரேசலான்னு பேசிகிட்டு இருப்போம். பிரச்சனை ஒன்று வரும்போது தூக்கம் வராது. ஏன்? அப்போ என்ன ஆச்சுன்னா, அப்போ இவ்வளோ நாளாக நீங்கள் என்ன சமாதானத்தில் இருந்தீங்க? உலகம் கொடுக்கக்கூடிய சமாதானத்தில் இருந்தீங்க. ஆனால் இயேசு என்ன சொல்கிறாரு? உலகம் கொடுக்க முடியாத சமாதானம்னா, அப்போ அந்த உலகம் சிச்சுவேஷன்லாம் கலங்கும் போது ஒரு சமாதானத்தில் நம்ம இருக்கிறோன்னா அதுதான் தேவராஜ்ய சமாதானம். அதுதான் பாருங்கள், இப்போ பேதுரு பாருங்கள், இப்போ சிறைச்சாலையில் இருக்கும்போது கூட தூங்கிட்டு இருந்தான். பவுலும் சைலஸும் பாருங்கள், சிறைச்சாலையில் அடித்து போட்டுக்கும்போது அவங்க செல்ஃபி எடுத்து ஃபோட்டோ எடுத்து ஃபேஸ்புக்கில் போடல. ஏன்னா எங்களை பாருங்கள் அடிச்சுக்கிறாங்க, எல்லோரும் எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்ல. அவர் ஜாலியாக பாட்டு பாடிந்தார். அப்படியே அப்போ ரியாலிட்டி அப்போ என்ன நிஜம் உருவாகுது? அவங்க எமோஷனில் தெரிஞ்சிடும். அப்போ அவங்களுக்கு கவலையே இல்லையா?
they were also tempted. நமக்கு எப்படி சோதிக்கப்படுறோமோ கவலைப்படுறதுக்கு, அதே மாதிரி அவர்களுக்கும் சோதனை வந்திருக்கும். ஆனால் அவங்க எப்படி அவங்க ஃபோக்கஸ், அவங்க கவனத்தை எப்படி ஆவிக்கு நேராக திருப்புறதுன்னு கண்டதுனால அவங்க பாருங்கள், அவங்க வந்து வெற்றியில் வாழ்ந்தாங்க. நல்லா பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு நம்மளுடைய பிரச்சனை என்ன தெரியுமா? நம்மளுடைய முதலாவது பிரச்சனை என்னென்னா, நம்ம சுவிசேஷத்தை கரெக்டாக புரிஞ்சிக்கல. அது கேட்டோம், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம், அதெல்லாம் வந்துட்டோம், ஆண்டவருக்குள்ளே வந்துட்டோம். ஆனால் சுவிசேஷத்தை கரெக்டாக புரிஞ்சிக்கல. ஏன்னா இதுதான் முதல் அதாவது முதல்ல எடுக்கிற ஸ்டெப்பே தப்பாக எடுத்துட்டா என்ன சொல்லுவாங்க, முதல் கோணல்லாம் முற்றிலும் கோணலா, அந்த மாதிரி முதல்ல எடுக்கிற ஸ்டெப்பே ராங்காக எடுத்துட்டிங்கன்னா என்ன ஆகிடும், ஃபுல் ஜேர்னியே ராங் டைரக்ஷனில் போயின்னு இருக்குது நம்ம கிறிஸ்டியன் ஜேர்னி. இங்கே பாருங்கள், பவுல் வந்து ஒன்று சொல்கிறாரு பாருங்கள், நான் படிக்கிறேன். 1 கொரிந்தியரில் 15வது அதிகாரம் பாருங்களேன். இது ஒன் ஆஃப் த மோஸ்ட் என்ன சொல்கிறது ஃபவுண்டேஷனல் ட்ரூத், ஆணித்தரமான ஃபவுண்டேஷனல் ட்ரூத். இங்கே பாருங்கள், 3வது வசனம் பாருங்கள். ஃபார் ஐ டெலிவர் டு யூ, 3வது 15, 1 கொரிந்தியர் 15:3 என்ன சொல்கிறார் பாருங்க. ஃபார் ஐ டெலிவர் டு யூ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தட் விச் ஐ ஆல்சோ ரிசீவ்ட். நான் உங்களுக்கு பிரசங்கித்தேன். எதை பிரசங்கித்தேன்? நான் பெற்றுக்கொண்டதே நான் பிரசங்கித்தேன். அவர் என்ன பெற்றுக்கொண்டார்? ஒரு வெளிப்பாடு, கிறிஸ்து என்ற வெளிப்பாடை பெற்றுக்கொண்டது. அந்த வெளிப்பாட்டிலேருந்து நான் உங்களுக்கு பிரசங்கித்தேன். ஐ டெலிவர் டு யூ. என்ன சொல்கிறாரு? தட் கிரைஸ்ட் died for our sins according to the scriptures. நல்லா கவனிக்கணும் பாருங்கள், இங்கே தான் நம்ம கோட்டையை விட்டோம். அந்த அக்கார்டிங் டு த ஸ்கிரிப்சர்ஸை நம்ம கோட்டையை விட்டோம். அக்கார்டிங் டு த ஸ்கிரிப்சர்ஸ், கிரைஸ்ட் டைட் ஃபார் மீ அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம். புரியுதுங்களா? அக்கார்டிங் டு த ஸ்கிரிப்சர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவர் பால் எப்படி எழுதுறாரு பாருங்க. கிறிஸ்து வசனத்தின்படி மரித்தார். he died for me according to the scriptures and he was buried. பாருங்க, நல்லா கவனிங்க. he was buried, அப்புறம் என்ன சொல்கிறார் பாருங்க, and that he rose again. அப்படி சொல்லிட்டு முடிச்சாரா? இல்லை, அவர் அடக்கம் பண்ணப்பட்டார் 3வது நாள். he rose again the 3rd day according to the scriptures. அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. திருவசனத்தின்படியே அவர் சிறையில் அறையப்பட்டார், அடக்கம் பண்ணப்பட்டார். திருவசனத்தின்படியே அவர் 3வது நாள் உயிர் தெழுந்தார். ஏன் அப்படி போட்டிருக்கு? ரொம்ப 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 முக்கியம். இதுதாங்க, இந்த வெளிப்பாடு கிடைச்சாதான் நம்ம இருதயத்தில் வந்து பல காரியத்தை நம்ம சரி பண்ண முடியும். இல்லை நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை பாருங்கள், நம்ம என்ன நினச்சிட்ருக்குறோன்னா, அக்கார்டிங் டு த ஸ்கிரிப்சர்ஸ் அப்படின்னா இயேசு he died, அவர் எனக்காக மட்டும் மரிக்கவில்லை, என்னாக he died as me. அதான் அக்கார்டிங் டு த ஸ்கிரிப்சர்ஸ். அவரோட கூட நான் சிலுவையிலே அறையப்பட்டேன். அதுதான் அக்கார்டிங் டு த ஸ்கிரிப்ட். அந்த அக்கார்டிங் டு த ஸ்கிரிப்சர்ஸ் நாலேஜ் எது என்னன்னா, இயேசு எனக்காக செத்தாருங்க, அவர் ஒரு நல்ல மனுஷன், 2000 வருஷத்துக்கு முன்னாடி செத்தார் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இன்டெலெக்சுவல் பிலீஃப். அது அறிவுபூர்வமான நம்பிக்கை. அவரோட கூட நான் சிலுவையில் அறையப்பட்டேன்னா இப்போ இருதயத்தின் நம்பிக்கை. அதான் அக்கார்டிங் டு த ஸ்கிரிப்சர்ஸ். அதுதான் அதில் முக்கியமானது. அப்போது அவரோட கூட நான் அறையப்பட்டேன், அவரோட கூட நான் சிலுவையில் அடக்கம் பண்ணப்பட்டேன் அப்படின்னு எங்கே போகிறது? நல்லா கவனிங்க. எனக்காக மரித்தாருங்க, எனக்காக அடக்கம் பண்ணப்பட்டார், ஒரு நாள் உயிரோடு எழுத்தாருங்க, அவர் மேலே போயிட்டாருங்க, அவர் ஜாலியாக இருக்கிறார் மேலே, ஒரு நாள் என்னை வந்து கூட்டு போயிடுவார். இப்படி தான் நிறைய கிறிஸ்டியன் நம்புகிறாங்க. ஒரு ஹிஸ்ட்ரியில், ஒரு சரித்திரத்தில் ஒரு இன்சிடென்ட் நடந்தது. என்ன நடந்துச்சு? சிலுவைன்ற ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. அதை நம்புகிறாங்க, இன்டெலெக்சுவலாக அக்னாலேஜ் பண்ணுறாங்க, அறிவுபூர்வமாக. ஆமாங்க, நான் நம்புறீங்களா? நீங்கள் போய் பார்த்தீங்களா? இல்லைங்க, நாங்கள் பார்க்கலங்க, எங்களுக்கு சொன்னாங்க, அதாங்க உண்மை, அவர் தாங்க தெய்வம், வந்தாருங்க, மரித்தாருங்க, மேலே போயிட்டாருங்க. ஆனால் அது அக்கார்டிங் டு த ஸ்கிரிப்சர்ஸ் இல்லை. அக்கார்டிங் டு த ஸ்கிரிப்சர்ஸ்னால் வசனத்தின் படின்னு என்ன அர்த்தம்னா, நான் அவருடைய கூட அறையப்பட்டேன். அதான் அக்கார்டிங் டு த ஸ்கிரிப்சர்ஸ். அதுதான் அப்போஸ்தலர்கள் ஃபுல்லாக எழுதுறாங்க. பவுல் எழுதுறாரு, பேதுரு எழுதுறாரு, யோவானும் அதே தான் எழுதுறாரு. அக்கார்டிங் டு த ஸ்கிரிப்சர்ஸ் நான் அவரோட கூட அறையப்பட்டேன்னா, இப்போ அந்த இன்சிடென்ட் பாருங்கள், சரித்திரத்தில் இருந்து அந்த இன்சிடெண்ட்டை எடுத்து இப்போ உங்கள் ஹார்ட்டில் அது ரியலாக நடக்குது. எப்போ நீங்கள் உங்களை இன்வால்வ் பண்ணுறீங்களோ, எனி மெடிடேஷன், எந்த தியானத்துலேயும் எப்போ நீங்கள் உங்களை பார்க்குறீங்களோ, இப்போ வந்து விபச்சாரம்னு வச்சுக்கோங்களேன், இருதயத்தில் ஒரு பொண்ணு அசுத்தமாக பார்த்துட்டானா அவன் விபச்சாரம். இருதயத்தில் பார்க்குறதுன்னு என்ன அர்த்தம்னா,
நீங்கள் அந்த பொண்ணோட விபச்சாரம் பண்ணுறீங்க இருதயத்தில், உங்கள் இமேஜினேஷன் ஆஃப் த ஹார்ட், உங்களுடைய இருதயத்தின் கற்பனையில் நீங்கள் இன்வால்வ் பண்ணுறீங்க, உங்களை இன்வால்வ் பண்ணுறீங்க. அப்போ என்ன ஆயிடுது? அது நிஜமாய் மாறுகிறது இதயத்தில். கர்த்தருக்கு அதான் நிஜம். கர்த்தர் உங்கள் இருதயத்தை பார்க்கும்போது அங்கே வந்து உங்களுடைய இமேஜினேஷன் ஆஃப் த ஹார்ட்டில் ஒரு பொண்ணோட தவறான உறவை நீங்கள் இமேஜின் பண்ணிங்கன்னா, ரிலேஷன்ஷிப், ஒரு செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் நீங்கள் இமேஜின் பண்ணிங்கன்னா, அது என்ன ஆயிடுது? அதுதான் காட்ஸ் ரியாலிட்டி. உங்கள் ஹார்ட்டில் என்ன நடக்குதோ அதான் ரியாலிட்டி. இல்லைங்க நான் போய் பண்ணலைங்க, நான் வெளியே போய் அந்த பொண்ணோடலாம் நான் போய் படுக்கலைங்க, அந்த பொண்ணு எனக்கு சம்மந்தமே இல்லைன்னு நீங்கள் வெளியே 4 பேரை கன்வின்ஸ் பண்ணலாம், உங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃபை கன்வின்ஸ் பண்ணலாம், ஆனால் தேவனை கன்வின்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா அவருக்கு எது நிஜம்? இப்போது நீங்கள் போய் ஒரு காரியத்தை செய்யும்போது அதான் உலகத்துக்கு நிஜமாக பாருங்கள். ஒரு கொலை பண்ணிட்டான், அவன் வந்து ஒரு பொண்ணோட தவறான உறவை வச்சுருந்தான், அவன் பண்ணான், நான் பார்த்தேன் அப்படின்னு அவங்க சொல்லும்போது அது அவங்களுக்கு நிஜமாக தோணுது. ஆனால் தேவனுக்கு அங்கே வரைக்கும் போகிறதில்ல. எப்போ ஹார்ட்டில் ஃபார்ம் ஆகுது அது நிஜம். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. இப்போது சிலுவையில் அவரோட கூட நான் அறையப்பட்டனும் போது இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? சிலுவையில் அவரோட கூட என்ன பண்ணுறீங்க? சேர்ந்துடுறீங்க. இதான் அங்கே போட்டிருக்குது. இதான் போட்டிருக்கு. அக்கார்டிங் டு தி ஸ்கிரிப்சர்ஸ் என்னென்னு தெரியணும். அப்போ தான் சுவிசேஷத்தை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு அர்த்தம். எனக்காக செத்தாருங்க வெறும் ஹிஸ்டாரிக்கல் ரிமெம்பரன்ஸ். காந்தி இருந்தாருங்க, புத்தர் இருந்தாருங்க, இயேசுனோத்தர் இருந்தாருங்க, அது உங்களுக்கு விடுதலையே கொடுக்காது. நம்ம நினச்சிக்கிறோம் வந்தாருங்க இயேசு என் ரத்தத்தை சிந்தினாருங்க, என் பாவத்தை மன்னிச்சிட்டாருங்க, அவருக்காக நான் வாழ்ந்துட்டுருக்கேன், ட்ரை பண்ணுறேன், உழுந்துடுறேங்க எழுந்திரிக்கிறேங்க, ட்ரை பண்ணிட்டே இருக்கிறேன், அப்படியே என்ன கழிவு பாவ அறிக்கை செய்து வாழ்ந்துட்டுருக்குங்க. இப்படி தான் நிறைய கிறிஸ்டியன்ஸ் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. சுவிசேஷத்தை அவங்க புரிஞ்சிக்கல. அவங்க கரெக்டாக கேட்டாங்களா, கரெக்டாக அது வந்து அந்த டைமில் இதை சொன்னால் கூட அவங்களுக்கு புரிஞ்சுக்கிற அந்த புரிதல் இருக்காது. அதனால் ஆண்டுக்குள்ளே வந்துடுறோம். அந்த சீஷராக மாறும்போது, கர்த்தருக்கு சீஷராக மாறி பைபிளை படிக்கும்போது இந்த காரியங்களை நம்ம புரிஞ்சுக்கணும். இது கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும். 2வது இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இது புரிஞ்சால் தான் நம்ம வாழ்க்கையில் வெற்றி வரும், இல்லைனா தோல்வி தான். அதான் அக்கார்டிங் டு த ஸ்கிரிப்சர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். வசனத்தின் படி அவர் சிறுவேளை இது பண்ணார். இப்போ நல்லா கவனிங்க, நான் இன்றைக்கி வந்து ஒரு எக்ஸசைஸ் சொல்லித்தரேன். நீங்கள் வந்து அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதை வந்து நான் வெப்சைட்டில் போட போகிறேன், ஆனால் ஆங்கிலத்தில் வரும். இது எப்படி தமிழில் மாற்றுறதுன்னு எனக்கு தெரியல. நான் ட்ரை பண்ணுறேன். கொஞ்சம் ஹெல்ப் ஆஃப் சில பேர்கிட்ட கேட்டு இந்த தியானத்தை நான் உங்களுக்கு தமிழில் சொல்லிக் கொடுக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள், நம்மளுடைய பிரச்சனை, நம்மளுடைய பாஸ்ட் இருக்குல்ல, நேற்று நான் சொன்னேன், பாஸ்ட்லேருந்து நம்ம ரியாலிட்டி எடுத்து நம்ம ஹார்ட்டில் சோ பண்ணிகிட்டே இருக்கிறோம், நம்ம விதைச்சிக்கிட்டே இருக்கிறோம். நீங்கள் ஹார்ட்டில் என்ன விதைக்கிறீங்களோ அது உங்களுக்கு வெளியே வந்து கனி வெளியே கொடுக்க ஆரம்பிச்சிடும். அந்த மரமாக வந்து கனி கொடுக்க ஆரம்பிச்சிடும். அந்த கனி வரும்போது ஐயோ இந்த கனி புளிக்குது எனக்கு வேண்டாம்னு சொன்னால் வராது, வேலைக்கு ஆகாது. உள்ளே என்ன விற்றுருக்குதோ அந்த கனி தான் வெளியே வந்துட்டுருக்கும். நம்ம ஆக்ஷன் விடலாம், நல்லவமாக நடிக்கலாம், அப்படி இப்படின்னு நடிக்கலாம், ரொம்ப சந்தோஷம் மாதிரி ஹalleluya பிரைஸ் லார்ட்லாம் கத்தலாம். ஆனால் உள்ள சந்தோஷம் இருந்ததுன்னா, யாருமே பார்க்காத டைமில் டிப்ரெஷனில் போகுதுன்னா, உள்ள கனி தவறான வித்து, தவறான விதை, தவறான வேர் போட்டுன்னு இருக்குதுன்னு அர்த்தம். புரியுதுங்களா? இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கலன்னா நம்ம வாழ்க்கையே வராது. அப்படியே இயேசு வர வரைக்கும் நிறைய பேர் என்ன பண்ணோம், நம்ம செத்து போயிடுறோம். இந்த தேவன் இயேசு கொடுக்க நித்திய அந்த ஜீவன் இருக்கு இல்லையா, ஐ ஹவ் கம் டு கிவ் யூ abundant லைஃப்னு சொன்னார். the devil comes to kill, steal and destroy. பிசாசோ கொல்லவும் அழிக்கவும் வரான். நானும் ஜீவனும் அதிக ஜீவன் abundant லைஃப் நான் கொடுக்க வந்தேன். அந்த லைஃப் நம்ம டேப்பே பண்ண மாட்டோம். ஏன்? we are blind to the kingdom of God. நம்ம தேவ ராஜ்யத்துக்கு குருடர்களாக இருக்கிறோம். அதனால தான் இயேசு சொன்னார், ஒருவன் மறுபடியுமா பிறவாவிட்டால் தேவ ராஜ்யத்துக்குள்ளே போகவே முடியாது. நம்ம எப்படி எப்படி இன்டர்பிரட் பண்ணுறோன்னா, நீ ஆண்டரை எடுக்கொண்டியா, வாட்டர் பேப்டிசம் செஞ்சியா, அப்போ நீ எவனுக்கு போகலாம் அப்படின்னு இன்டர்பிரட் அப்படின்னு நம்ம அது வந்து நம்ம அதுக்கு நம்ம அப்படி ஒரு மீனிங்கை கொடுத்துட்டோம். அவர் அங்கே வந்து தேவ ராஜ்யத்தை பற்றி, அவர் ஹெவனை பற்றி பேசவே இல்லை. அவர் தேவ ராஜ்யத்தை பற்றி பேசுகிறாரு. அது உங்களுக்குள்ளே இருக்குது. அதுக்குள்ளே நான் பிரவேசித்து அதில் வாழும்போது தான் ரைச்சஸ்னஸ், பீஸ் அண்ட் ஜாய் இன் த ஸ்பிரிட். த கிங்டம் ஆஃப் காட் இஸ் நாட் ஈட்டிங் அண்ட் ட்ரிங்கிங். ரோமன்ஸ் 14:17 பவுல் சொல்கிறாரு, தேவராஜ்யமோ குடிப்பிலும் புசிப்பிலும் இல்லை, அதில் நீதி, சமாதானம், சந்தோஷமா, சமாதானம், சந்தோஷம், ஜாய் இந்த ஆவிக்குள், பரிசுத்த ஆவியானவருக்குள் சந்தோஷம் அப்படின்னு இருக்குது. இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் ரியலாக இருக்குதா? எப்போ ரியலாக இருக்கும்? பிரச்சனை வரும்போது இது ரியலாக இருக்குதா? அதான் கொஸ்டின். பேங்க்கில் நிறைய காசு இருக்குதுங்க, எல்லாமே சூப்பராக, அப்படியே எனக்கு அப்படியே எனர்ஜெட்டிக்காக இருக்குங்க. ஏன்னா அது எல்லோரும் தான் ஜாலியாக இருப்பான். அது உலகத்தார் இயேசு தெரியாதவனும் ஜாலியாக இருப்பான், அப்படியே சொல்லுவான். நம்ம ஏதோ பிரைஸ்லான்னு சொல்லிக்கலாம். நமக்கு அவ்வளோ அதான் டிஃப்ரென்ஸ். பிரச்சனை வரும்போது என்ன தெரியுது, என்ன வருது, என்ன எமோஷன் வெளியே வருது, எங்கேருந்து வருதுன்னா
அங்கே தான் நம்ம எல்லாரும் என்ன பண்ணிடுறோம், கவுந்துடுறோம். இதில் நீங்கள் வளர 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 பிரச்சனையில் வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, திடமாக இருப்பீங்க, ஸ்டேபிளாக இருப்பீங்க. அதான் பாருங்கள், சங்கீதம் 112 என்ன போட்டிருக்கு, அவன் கெட்ட செய்திக்கு பயப்படான். கெட்ட செய்தி அவனுக்கு வராதுன்னு போடல, கெட்ட செய்திக்கு பயப்படான். நிறைய பேர் என்கிட்ட ஃபோன் பண்ணி, பிரதர் ஆஃபீஸில் பிரச்சனை, ஹஸ்பண்டோட பிரச்சனை, பாலியல் பிரச்சனை, அந்த பிரச்சனைன்றாங்க. ரொம்ப டிப்ரெஷனில் போகிறாங்க. நிறைய பேர் ஒரு சிஸ்டர் என்ன சொன்னாங்க, எனக்கு சூசைட் பண்ணிக்கணும், நான் சூசைட் பண்ணணும், நான் தற்கொலை பண்ணிக்கிறேன், தற்கொலை பண்ணிக்க போகிறேன் அப்படின்லாம் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. ஏன் இந்த ரியாலிட்டி அவங்க ஐதர் அவங்களுக்கு கேள்விப்படலை, இல்லைனா அதை புரிஞ்சிக்கல. சிலுவையிலே நான் அவரே கூட மரித்தேன். இப்போது சிலுவையில் அதுக்கப்புறம் அடக்கம் பண்ணப்பட்டார், இயேசு அடக்கம் பண்ணப்பட்டார். அங்கே என்ன நடந்துச்சு, அந்த 3 நாள் என்ன நடந்துச்சு, அந்த இடத்துல அவர் எங்கே இருந்தார்? அதுக்கு பல தியரி இருக்குது. ஒருத்தர் சொல்கிறாங்க அவர் பரலோகத்துக்கு போயிட்டாருன்றாங்க, இன்னொருத்தர் சொல்கிறாங்க அவர் நரகத்தில் வந்து போய் அந்த ஸ்பிரிட்ஸுக்கு எல்லாத்துக்கும் காஸ்பல் சொன்னார்ன்றாங்க. இல்லை ஒருத்தர் காஸ்பல்லாம் சொல்ல, அந்த ஸ்பிரிட்ஸுக்கு வந்து இன்னொருத்தர் என்ன அறிக்கை செய்தார், நான் வெற்றி கொண்டேன்னு அறிக்கை செய்தார். அவர் எங்கெங்க போனார்? அவர் அந்த 3 நாள் என்ன ஆச்சு, அந்த 3 நாளில் என்ன நடந்ததோ அதுதான் அவங்க பாவத்தினுடைய சம்பளத்தை அவரை பாவத்தின் சம்பளம் சிலுவையில் மறிக்கிறாருங்க. அது வந்து என்ன சொல்கிறது, அவர் ஜீவனை கொடுக்குறாரு. பாவம் வந்து இன்னும் டீப்பு. அவருடைய ஆத்மா எங்கே போச்சு? தாவீது எழுதுறாரு, அப்போஸ்தலருக்கு எழுதின அதிகாரத்தில் தாவீதோட கொட்டேஷனை பேதுரு கோட் பண்ணுறாரு. என்ன சொல்கிறாரு, அவருடைய ஆத்மாவை அவர் வந்து ஷியோலில் அழிவை காண விடல. த ரைச்சஸ் சோல் ஹி வில் நாட் see destruction in ஷியோல்னு இருக்குது. ஷியோல்னு என்னது, அது வந்து ஹெல்லு கிடையாது, அது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா த அபோர்ட் ஆஃப் த டெட். ஷியோல் தான் மரித்தவர்கள் போகிற வழியா. அங்கே போய் என்ன நடந்துச்சு, அது எங்கே பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு க்ளூ இயேசு கொடுக்குறாரு நமக்கு. மத்தேயு 12வது அதிகாரத்தில் சொல்கிறாரு, எப்படி ஜோனா அந்த மீனுடைய வயிற்றில் 3 நாள் இருந்தானோ அதே போல் மனுஷகுமாரன் ஹார்ட் ஆஃப் தி எர்த், உலகத்தினுடைய மத்தியில் 3 நாள் இருப்பான்னு போட்டு சொன்னார். அப்போது அங்கே யாரோட கம்பேர் பண்ணுறாரு, ஜோனாவோட கம்பேர் பண்ணுறாரு. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். எதுக்காக முக்கியம்னு அதை சொல்கிறேன். இது தியோலாஜிக்கலாக இது எனக்கு புரிஞ்சிருச்சு, ஒரு லைட் வந்துருச்சு. ப்ராக்டிக்கல் தான், இதில் ப்ராக்டிக்கல் தான் நமக்கு வேணும். தியோலாஜிக்கலாக லைட் வந்துச்சுன்றதுக்காக எனக்கு சந்தோஷப்படுறது, ஓகே குட், எனக்கு புரிஞ்சிச்சு இப்போது. ஆனால் அதோட ப்ராக்டிகாலிட்டின்னு தெரியுமா, உங்கள் பாவத்திலிருந்து, உங்கள் சாபத்திலிருந்து உங்களை வரி பண்ணுறீங்களா, அதெல்லாம் அந்த மரணத்தை எப்படி மேற்கொண்டார். நம்ம எல்லாருக்கும் ரிசரக்ஷன் பவரில் உயிர் தெழுந்த வல்ல மேலே நம்ம வாழணும் ஆசைப்படுறோம். ஆனால் அந்த இடத்துக்கு எப்படி போகிறது, அந்த ஹார்ட்டில் அந்த மாதிரி வித்துக்களை எப்படி விதைக்கிறது, இதுதான். நீங்கள் அது இயேசுவோடைய 3 நாள் அவர் என்ன சொன்னார், ஜோனா எப்படி 3 நாள் உள்ளே இருந்தானோ அதே மாதிரி இருப்பான்னாரு. அப்போது நமக்கு ஜோனாவோட அவரே கம்பேர் பண்ணுறாரு. அப்போது நீங்கள் போய் ஜோனாவோட புக் எடுங்க. ஜோனான்னு ஒரு புக் இருக்கிறீங்களா பழைய ஏற்பாட்டில், 2வது அதிகாரத்தில் நீங்கள் படிங்க, பொறுமையாக வீட்டில் போய் படிச்சிங்கன்னா, ஜோனா அந்த பெல்லி ஆஃப் த வேல், அவனுடைய அந்த மீனுடைய வயிற்றுலேருந்து ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறான். அந்த ஜெபம் வந்து அவன் பண்ணுற ஜெபம் இல்லை, இட்ஸ் அ ப்ராஃபெட்டிக் ப்ரேயர் அபவுட் கிரைஸ்ட். இப்போ எப்படி சங்கீதம் 22 எப்படி சொல்கிறார், தாவீது என்ன சொல்கிறார், என் தேவரீர் ஏன் என்னை கைவிட்டீர்னு ஆரம்பிக்கிறார்ல, அது யார், தாவீதோட பிரச்சனையை மட்டும் அவர் சொல்லலை. அவன் தீர்க்க தரிசனமாக மனுஷகுமாரன் கிறிஸ்து பல நூறாண்டு கழிச்சும் வந்து அந்த சிலுவையில் சாகிறத அவன் வந்து ஸ்பிரிட்டில் பார்த்து அவன் அந்த சங்கீதத்தை எழுதுகிறான். அதே போல் இயேசு 3 நாள் அந்த உலகத்தினுடைய ஹார்ட்டு, அதான் ஷியோல் இருக்கிறத ஜோனா மீன் வயிற்றிலிருந்து ஒரு ப்ரேயர் பண்ணுற மாதிரி இருக்கும். அது நீங்கள் படிச்சிங்கன்னா அது ஜோனாவோட ப்ரேயரே கிடையாது. ஜோனாவோட ப்ரேயர் அது நீங்கள் போய் தமிழில் படிங்களேன், பயங்கரமாக இருக்கும் அந்த ப்ரேயர். அந்த உலகத்து the bars of iron bars were shut down behind me. இரும்பு கம்பிகள் எனக்கு முன்னால் அடைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி அவன் அப்படியே அப்படியே டீப்பாக போவான், அந்த உலகத்தின் குள்ள டீப்பாக போவான். நீங்கள் போய் தமிழில் படித்து பாருங்கள், இங்கிலீஷில் பயங்கரமாக இருக்கும் அது அந்த ப்ரேயர். அங்கே போய் படிச்சிங்கன்னா நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் இயேசு என்ன பட்டார். அவர் வந்து ஷியோலில் அடைக்கப்பட்டார், சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டார். அதுதான் பவுல் கொலாசியன்ல சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா, he came out
அவர் இந்த 3 நாள் அந்த இடத்துல இருந்து 3ஆவது நாள் என்ன பண்ணுறாரு, எல்லாத்தையும் அவர் உடைச்சிட்டு வெளியே வர்றதை பவுல் எழுதுறாரு. He shook them off இருக்கும். அவர் வந்து எல்லாவற்றையும் he overcame principalities and power. எல்லா துரைத்தனத்தையும் உதறிட்டு ஒரு வெற்றி கொள்கிறாரு. அப்போது அவங்க இயேசுடைய ஆத்துமா அங்கே சீன் வந்து ஜோனாவோட இதில் இருக்குது. அப்போ நீங்கள் அதை போய் நீங்கள் அப்புறமா படிங்க. இது படிச்சிங்கன்னா இதில் என்ன அர்த்தம்னா, நல்லா கவனிங்க, இதோடைய க்ரக்ஸ் என்ன, இதோடைய மூல காரணம் என்ன. நம்ம இருதயத்தை, சுவிசேஷத்தை நீங்கள் எப்படி நம்புறீங்களோ அப்படி தான் உங்கள் இருதயம் பாதிக்கப்படும். அதாவது the gospel that you hear, இப்போ இந்த gospel according to the scriptures நீங்கள் கேள்விப்படும் போது it changes your heart, it has an impact on your, அது உங்கள் இருதயத்தில் ஒரு பாதிப்பை, ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணுது. நிறைய பேருக்கு சுவிசேஷன் என்ன தெரியுமா யோசிச்சுருக்காங்க, அவர் எனக்காக செத்தாருங்க, நான் இப்போ அவருக்காக பாவம் பண்ணாமல் வாழ பார்க்குறேங்க. அது சுவிசேஷத்தும் இல்லை. நீங்கள் ட்ரை பண்ணி டிமில் தான் ஆவீங்க. எவ்வளோ ட்ரை பண்ணாலும் ஃபெயிலியர் தான் ஆவீங்க. அவரோட கூட நான் நிறைய பட்டேன்னும் போது நீங்கள் இப்போ என்ன ஆகிட்டீங்க, அவரோட கூட அமால்கமேட் ஆகிட்டீங்க, அவரோட சேர்ந்துட்டீங்க. இப்போ அது வந்து ஹிஸ்ட்ரியில் நடக்கிற இன்சிடென்ட் இல்லை, இப்போ உங்கள் ஹார்ட்டில் அது ரியலாக நடக்குது. நல்லா கவனிச்சுங்க. இப்போ ஹார்ட்டில் நான் எப்படி சொன்னேன், ஒரு செக்ஷுவல் டிசையரோட ஒரு பொண்ணை பார்த்தீங்கன்னா எப்படி உங்கள் ஹார்ட்டில் அது ரியாலிட்டியோ அதே போல் ஏன் அது ஹார்ட்டில் ரியலாக ஃபார்ம் ஆகுது, எப்போ உங்களை இன்வால்வ் பண்ணுறீங்களோ அப்போது தியானத்தோடைய மூல பொருள்னு. வாட் இஸ் த சீக்ரெட் பாயிண்ட் ஆஃப் மெடிடேஷன்? யூ ஷுட் ஆல்வேஸ் see yourself in it. ஒரு வசனத்தை எடுத்து நீங்கள் தியானம் பண்ணுறீங்கன்னா அதில் உங்களை நீங்கள் பார்க்கணும். இந்த லார்ட் இஸ் மை ஷெப்பர்ட், த லார்ட் இஸ் மை ஷெப்பர்ட்னு சொன்னால் பார்த்தாது, அதை உட்கார்ந்து அவரின் ஆத்துமா எனக்கு மேய்ப்பராக இருக்கார்னா அந்த இமேஜினேஷனில் கொண்டு வந்து உங்களை நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இப்போ அந்த வசனத்தோடு நீங்கள் ஒன்றா சேர்றீங்க, அது உங்கள் ஹார்ட்டில் ரியாலிட்டியாக ஃபார்ம் ஆகுது. உங்களை நீங்கள் இன்வால்வ் பண்ணனா நீங்கள் 1000 வசனம் கோட் பண்ணலாம், ஆனால் உங்கள் ஹார்ட்டில் நிஜமே ஃபார்ம் ஆகலை, வெறும் உலகத்தின் நிஜம் தான் ஃபார்ம் ஆகுது. எது பார்க்குறீங்களோ அதான் பேசுவீங்க. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஹல்லேலூயா. ஆக்சுவலாக நான் இன்றைக்கி போர்டில் போய் ஹார்ட்டை பற்றி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு நினச்சேன், ஆனால் ஆண்டவர் இந்த பக்கமாக கொண்டு வந்துட்டார் என்ன. ஐ ஃபீல் வெரி ஸ்ட்ராங்லி இன் மை ஸ்பிரிட். ஆவியில் நான் உணர்றேன், இதை உங்களுக்கு நான் தெரிய வச்சிடணும். நல்லா கவனிங்க. இப்போ நீங்கள் ஒரு சின்ன தியானம் சொல்லி கொடுக்குறேன். இந்த தியானத்தை நீங்கள் பண்ணும்போது என்ன ஆகிடும்னா, உங்களுடைய பாஸ்ட் இருக்குல்ல, உங்களுடைய கடந்த காலத்துடைய நிஜங்கள் நம்ம ஹார்ட்டில் நிறைய ஃபார்ம் பண்ணி வச்சுருக்கோம். அந்த வித்துக்களை போட்டு தியானம் பண்ணி யோசிச்சு அதையே பேசி நான் அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன் பேசி அந்த வித்துக்களே போட்டு வச்சுருக்கீங்களே, அதெல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிடலாம், இன்றைக்கி பேக் பண்ணிடலாம். எதை? உங்களுடைய அந்த அடக்கம், சிறுவே அவர் அடக்கம் பண்ணப்பட்டாருங்களா, நீங்கள் என்ன பண்ணுங்கள், இது வந்து என்னோடய இங்கிலீஷில் நீங்கள் ஃபாலோ பண்ணுறதா இருந்தால் சீக்கிரமாக வெப்சைட்டில் இது வரப்போகுது. இந்த தியானம்லாம் நான் போட போகிறேன் வெப்சைட்டில், நீங்கள் அதுலேருந்து கற்றுக்கலாம். அது ஒரு கைடட் மெடிடேஷன் மாதிரி இருக்கும். இப்போது உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்கள் ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்து நீங்களும் இயேசுவும், இப்போ இயேசு பாருங்கள், ஒரு இடத்துல உட்காந்து கொஞ்ச நேரம் காம் பண்ணுங்கள். இது நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். பி ஸ்டில் அன்னோ, உங்கள் பாடி எப்படி ஸ்டில் பண்ணணும், அப்போ உங்கள் மைண்டு ஸ்டில் ஆகும். நீங்கள் பாடியை ஸ்டில் பண்ணாமல் மைண்டு ஸ்டில்லே பண்ண முடியாது. நீங்கள் பிஸியாக வேலைக்கு போய்ட்டு வந்திருப்பீங்க, டிராஃபிக்கில் ஓட்டிகிட்டு வந்திருப்பீங்க வண்டியை, நான் வந்து தியானம் பண்ண போகிறேன், கண்ணு மூடி பாருங்களேன், புஷ்ஷுன்னு ஓடினே இருக்கும் மைண்டு. அந்த ஆட்டோக்காரன் குறுக்க வந்தான், அந்த ஆள் கத்துனா, இவன் கத்துனா, பல டைலாக் ஓடினே இருக்கும். அப்புறம் நீங்கள் ஏஞ்சி ராபா ஷாபா ரபன் அப்படி பண்ணுவீங்க. மைண்டு ஸ்டில்லே ஆகாது. நீங்கள் டங்ஸில் பேசுவீங்க, ஆனால் மைண்டில் வந்து எங்கேயோ சினிமா கதை ஓடினு இருக்கும், இல்லைனா அது அசுத்தம் கூட ஓடினு இருக்கும். ஒரு பிரதர் சொன்னார், நான் டங்ஸில் தான் பிரதர் பேசுகிறேன், ஆனால் என் மைண்டில் வந்து ஏதோ வல்கர் தாட்ஸ் எல்லாம் வந்துன்னு இருக்குது. என்ன சொன்னேன், மைண்டை ஸ்டில்லுக்கு கொண்டு வரணும், ஃபஸ்ட்டு பாடியை ஸ்டில்லுக்கு கொண்டு வரணும். அதான் நான் நிறைய தடவை பேசியிருக்கேன். இது எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு தெரில. ஒரு இடத்துல உட்காந்து பாடியை ஸ்டில் பண்ணுங்கள். அப்படியே உட்காந்துட்டு நான் என்ன பண்ணுவேன்னா, நான் ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு சொல்லித்தரேன். என்ன பண்ணுவேன்னா, ஒரு கவுண்ட் டவுன் ஆரம்பிப்பேன். 5 to 1, 5, 4, 3, 1 வரும்போது அந்த 3ஆவது வரும்போது இங்கே கடிக்கும், அங்கே சொரியும், முதுகு சொரியும், அது கடிக்கும், இது கடிக்கும், எல்லாத்தையும் சொரிஞ்சு முடிச்சுட்டு நான் 1 0 அப்படின்னு வந்தேன்னே, அவ்வளோதான், ஐம் கோயிங் டு பி ஸ்டில். அவ்வளோதான், அப்படியே உட்காந்துட்டு ஸ்டில். அவ்வளோதான், அசையவே இல்லை. அசையாமல் அப்படியே உட்காருங்க. 1 நிமிஷம், 2 நிமிஷம், 3 நிமிஷம். மைண்ட் அப்போ கூட பிஸ்ன்னு ஓடினே இருக்கும். கவலைப்படாதீங்க, ஸ்டில்லுங்க. அப்படியே ஸ்டில்லாக இருந்து பாருங்களேன். சடனாக ஒரு வித்தின் அபவுட் ஃபியூ மினிட்ஸில், ஒரு 3-4 மினிட்ஸில் உங்கள் மைண்ட் அப்படியே காமாகி, உங்கள் மைண்ட் இப்போ வந்து ஏன் தெரியுமா, உங்கள் பாடி ஸ்டில் ஆகிடுச்சுன்னா மைண்டுக்கு இன்புட் கம்மியாகிடும். கண்ணை மூடிடுறீங்க, அப்போ விஷுவல் இன்புட் போயிடுச்சு.
காது அதான் நான் எப்போவுமே சொல்லுவேன், மியூசிக் போட்டு இந்த எக்ஸசைஸ் பண்ணுங்கள், ஹெட்ஃபோன்ஸ் போட்டுட்டு ஒரு ரன்னிங் வாட்டர், ஒரு நதி ஓடுற மியூசிக்கு, யூடியூப்பில் நிறைய அழகழகான மியூசிக்லாம் நமக்காக நம்ம கிறிஸ்டின்ஸுக்காகவே நம்ம போட்டு வச்சுக்கிறாங்க. நம்ம இதெல்லாம் தியானம் பண்ணணும், அதை எவனும் எடுத்து தியானம் பண்ணி கிடக்குறான். இந்த நியூ ஏஜ் பீப்புளெலாம் தியானம் பண்ண நம்ம யூஸ் பண்ணுறதில்ல. இந்த வேவ்ஸ், அலைகள், அலையோட சவுண்டு, ஃபாரஸ்ட் சவுண்டு, பேர்ட்ஸ் கத்துற சவுண்டு, இல்லை வெறும் பியானோ மியூசிக்கு, இந்த மாதிரிலாம் பல மியூசிக், உங்களுக்கு எந்த மியூசிக் பிடிக்குதோ அதை போட்டு வச்சுக்கோங்க. அப்போ காதில் வந்து பல இன்புட்ஸை கட் பண்ணிடுறீங்க. அப்போ பாடியை ஸ்டில் பண்ணிட்டீங்கன்னா சென்ஷுவல் இன்புட்டு, நம்ம மூவ் பண்ணுற இன்புட்டு கம்மி பண்ணிவிடுவீங்க. எல்லாத்தையும் கம்மி பண்ணிட்டீங்கன்னா அப்படியே ஒரு 2-3 நிமிஷம் மைண்ட் அப்படியே எங்கே திரும்ப வரும் ஃபோக்கஸ்ஸு. இப்போ உங்கள் கவனம் வந்து உங்கள் ப்ரீதிங் மசில் மேலே வந்துடும். ஏன்னா ப்ரீதிங்கை ஸ்டாப் பண்ண முடியாது. இட் இஸ் ரெகுலேட்டட் பை ஆட்டோனமிக் நர்வஸ் சிஸ்டம். அது வந்து நம்ம கான்ஷியஸ் மைண்டில் இல்லை, அதுக்கு ஆட்டோனமிக்ஸ் ஏஎன்எஸ்ன்றோம், ஆட்டோனமிக் நர்வஸ் சிஸ்டம், அதோட கண்ட்ரோலில் இருக்குது ப்ரீதிங். ஹார்ட் ரேட்டை ஸ்டாப் பண்ண முடியாது. ஸ்டாப் பண்ண முடியுமா? நான் இப்போ ஹார்ட் ரேட்டை ஸ்டாப் பண்ண முடியுமா? முடியாது. ப்ரீதிங் கூட நீங்கள் மூச்சு இழுத்து ஒரு 1 நிமிஷம் 2 நிமிஷம் 3 நிமிஷம் பிடிக்கலாம். அதுக்கு மேலே நம்மளால் பிடிக்க முடியாது. ஏன்னா அதில் பல மெக்கானிசம் இருக்குது. கார்பன் டை ஆக்சைடு பில்ட் ஆகும், கார்பன் டை ஆக்சைடு பிரெயினை ஸ்டிமுலேட் பண்ணும், அதெல்லாம் மெடிக்கல் நாலேஜ், அதெல்லாம் வேண்டாம், விட்டுருங்க. ஸோ ப்ரீதிங் அப்போ என்ன பண்ணணும், நீங்கள் ஸ்டில் ஆகிட்டிங்கன்னா உங்கள் கவனம் வந்து ப்ரீதிங் மேலே வந்துடும். அப்படியே இப்போ ப்ரீதிங் மட்டும் தான். அப்போ டக்குன்னு உங்கள் மைண்டு வேறு எங்கேயாவது ஜம்ப் பண்ணும். ஆனால் கொஞ்ச நேரம் அப்படியே ஸ்டில்லாகவே இருந்து பாருங்களேன், திருப்பி மைண்டு ப்ரீதிங் மேலே வந்துகிட்டே இருக்கும். ஸ்டில்லாக இருந்து பாருங்கள். அப்பப்போ மைண்ட் அங்கங்கே எகிறோம், அங்கே போவோம் இங்கே போவோம், தொடர்ந்து ஸ்டில் 10 நிமிஷம் 15 நிமிஷம், ½ அன் ஹவர் 45 மினிட்ஸ்லாம் நான் ஸ்டில்ல இருக்கலாம். அதுக்கப்புறம் பாடி கொஞ்சம் ஒரு பொசிஷனில் இருந்தால் நமக்கு ஒரு இடத்துல வலிக்கும். அப்போ மட்டும் கொஞ்சம் இப்படி திரும்பிக்கலாம், இல்லை இப்படி சாஞ்சிக்கலாம். அதான் மோஸ்ட் கம்ஃபர்டபுள் பொசிஷனில் நீங்கள் உட்காந்துட்டிங்கன்னா 30 மினிட்ஸ் 45 மினிட்ஸ். என்ன பிரதர் நீங்கள் ஏதோ பைபிள்லாம் சொல்லி தருவீங்கன்னு பார்த்தா இந்த மாதிரிலாம் வித்வான்லாம் இந்த மாதிரிலாம் கச்சேரிலாம் சொல்லி கொடுக்குறீங்கன்னா இதுதான் சீக்ரெட்டு. என்னோடய பைபிள் ஸ்டடியில் இதுதான் சீக்ரெட்டு. இது பைபிள் உங்களுக்கு கற்றுக்கணுன்னா நிறைய பேர் இருக்கிறாங்க, அற்புதமான போதகர்கள் இருக்காங்க, அங்கே கற்றுக்கலாம். அதை எப்படி ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி வெற்றி காண்றது வந்து நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஜெபம் பண்ணு பிரதர், அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணு பிரதர், ஃபாஸ்ட் பண்ணு பிரதர், எல்லாம் பண்ணி பார்த்துட்டு ஒன்றும் வெற்றி இல்லை. பயம் கவலை இதில் தான் இருக்கிறாங்க எல்லா கிறிஸ்டியன்ஸும். காசு இல்லை, அது இல்லை, இது இல்லை. பிரதர் நான் சொல்கிறேன், பிரதர் சிஸ்டர்ஸ் நான் சொல்கிறேன், இதை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்கள் ஹார்ட் வந்து சும்மா கத்தரோடு எப்படி இணைஞ்சு அதில் செயல்படும். இப்போ என்ன பண்ணுறீங்க, அப்படியே உட்காந்துருங்க. இது வந்து நான் உங்களுக்கு ஒரு மாடிஃபைடு மெடிடேஷன் சொல்லித்தரேன் தமிழில். இது எப்படி நான் இங்கிலீஷில் வேறு மாதிரி பண்ணுறேன் ஆக்சுவலாக. ஆனால் இதுதான் மூலக்கரு, இதுதான் மெயின் கருத்து. இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் மாறுதல், டிரான்ஸ்ஃபர்மேஷன், மறுரூபமாகறதை நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ என்ன பண்ணுறீங்க, அப்படியே ஸ்டில் ஆகிடுறீங்களா, ப்ரீதிங் அப்படியே பண்ணுறேன், காம் ஆகிடுங்க. காம் ஆன உடனே இப்போ உங்கள் அறைக்குள்ளே இயேசு வர்றது அப்படியே நீங்கள் இமேஜினேஷன் கற்பனையில் அப்படியே பாருங்கள். இயேசு அப்படியே வராரு. இயேசு வந்து அப்படியே நீங்கள் இன்னும் ஸ்டில்லாக தான் இருக்கிறீங்க. அப்படியே ஏஞ்சி உடனே அல்லேலூயா பிரைஸ்ன்னு கத்தாதீங்க. இதெல்லாம் நீங்கள் இமேஜினேஷன் தான் பண்ணுறீங்க. இயேசு வந்து அவங்கள சொல்கிறாரு, நம்ம இப்போ வந்து ஐ எம் டேக்கிங் யூ பேக் இன் டைம். இயேசு வந்து சொல்கிறார், இப்போ உங்களை கையை பிடிச்சி நான் ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு. இப்போ போகும்போது இயேசுவோடு நீங்கள் போகிறீங்க. அவங்க எல்லாம் கற்பனை அப்படியே பார்க்குறீங்க. எங்கே போகிறீங்கன்னா சிலுவைக்கு போகிறீங்க. 2000 இயர்ஸ் முன்னால் நடந்த ஒரு இன்சிடெண்ட்டுக்கு போகிறீங்க. அங்கே போய் அப்படியே நீங்கள் பார்க்குறீங்க, இயேசு இருக்கார் உங்கள் பக்கத்தில், இயேசுவும் நீங்களும் சேர்ந்து அவருடைய மரணத்தை பார்க்குறீங்க. அப்படியே நீங்கள் பார்க்கும்போது அவருடைய முகத்தை நீங்கள் பார்க்கல, உங்களுடைய முகத்தை பார்க்குறீங்க. உங்கள் முகத்தை பார்த்து இதெல்லாம் மெடிடேஷன் அப்படியே உட்காந்து பண்ணணும். இது சும்மா பிரதர் தெரிஞ்சிச்சு பிரதர் எனக்கு அந்த மாதிரி கதையே கிடையாது. இது நீ உட்காந்து பொறுமையாக பண்ணும்போது தான் உங்கள் ஹார்ட்டில் சேஞ்ச் ஆகும். புரியுதுங்களா? இது என்ன தெரியுமா, ஐ ஆம் டீச்சிங் யூ டு என்டர் இன்டு யுவர் ஹார்ட் ஜோன். இதை நான் என்ன சொல்லிக் கொடுக்குறேன்னா, உங்களுக்கு நான் என்ன போதிச்சிட்ருக்கேன்னா, எப்படி உங்கள் இருதயம் பகுதிக்கு போகிறதுன்னு. நம்மலாம் இன்டெலெக்சுவல் பகுதியிலே வரும், மென்டல் ஜோன்லேயே நம்ம இருந்து எல்லாத்தையும் கன்ஃபஸ் பண்ணி ஓடி போயிடுறோம். ஆனால் டிரான்ஸ்ஃபார்மேஷன் இல்லை. பிரச்சனை வரும்போது அந்த பழைய அடையாளம் தான் இருக்குது, புது அடையாளம் இன்னும் வரல. ஏன் புது அடையாளம் இருதயத்தில் ஃபார்ம் பண்ணல நம்ம. அப்போ நீங்கள் அப்படியே உட்காந்து அந்த டைம் எடுத்து அந்த இடத்துக்கு போய் இதெல்லாம் சும்மா அவசரமாக 2 நிமிஷத்தில் பண்ணிட்டு போகிறேன்னா அந்த கதையே கிடையாது. யூ ஹாவ் டு ஷோ இன்ட்ரெஸ்ட். இது வந்து என் வாழ்க்கை மாறணும், இதில் நான் பிரவேசிக்கணும், இதில் இயேசு சொன்ன லைஃப் எனக்கு வேணும், அதை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு பண்ணும்போது இது நீங்கள் டைம் எடுத்து தான் ஆகணும். இயேசு என்ன சொன்னார் பாருங்கள். இயேசு நமக்கு எல்லாத்தையும் புட்டு வச்சுட்டு போயிட்டாருங்க. ஆனால் நமக்கு இன்னும் புரியாமல் அதை ஃபாலோ பண்ணாமல் ஆண்டவரே நான் ஆசீர்வதிங்க, ஆண்டவரே வாழ்க்கையை மாற்றுங்கன்னு ஜெபம் பண்ணுறோம், ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. ஏதாவது நடக்குதா, ஏதோ டப்புனு ஒரு மிராக்கல் நடந்துச்சுன்னா அப்படியே கர்த்தர் நினச்சா என்ன வேணால் பண்ணிடலாங்க.
இல்லைங்க, அப்படி இல்லைங்க. ஏன்னா நீங்கள் கர்த்தரோடு இணைக்கப்பட்டீங்க. அவர் மேலே எல்லோ உட்காந்துன்னு இல்லை, அவர் உங்களோட உள்ள உங்களுக்குள்ளே வாசம் செய்து கொண்டு இருக்கிறார். நம்ம இன்னும் அவர் எங்கேயோ மேலே வச்சுட்டு அவருக்கு தூபம் செலுத்திட்டு இருக்கிறோம். இது நீங்கள் பண்ணணும், உட்காந்து இதுக்குன்னு ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஒதுக்கிடுங்க. இது ஆக்சுவலாக டெய்லி பண்ணலாம். உங்களால் அவ்வளோ டைம் இல்லைன்னா ஒரு அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் ஆச்சு பண்ணுங்கள். அது இதோட வேல்யூ, இதோட மதிப்பு என்னன்னு தெரிஞ்சுட்டா நீங்கள் அடிக்கடி பண்ணுவீங்க. எவ்ரிடே பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஏன்னா இதில் வந்து நீங்கள் ரியாலிட்டியை சேஞ்ச் பண்ணுறீங்க. சிலுவையை நிஜமாக்குறீங்க உங்கள் ஹார்ட்டில். இல்லைனா சிலுவை வந்து வெறும் செய்தி தான், அது ஹிஸ்ட்ரியில் நடந்த ஒரு ஈவெண்ட்டு. அங்கே இல்லை நம்ம பவர் அங்கே கிடையவே கிடையாது. ஹிஸ்ட்ரியில் இருக்கிற ஈவெண்ட்டை ரிமெம்பர் பண்ணுறதுனால நம்ம பவர் கிடையாது. இருதயத்திலே அது நிஜமாகும் போது அதோட பவர் மாறுது. இருதயத்தில் எப்படி விபச்சாரம் நிஜமாகும் போது அது அடல்ட்ரியாக மாறுதோ, இருதயத்தில் கிறிஸ்துவின் நிஜம் ஃபார்ம் ஆகும்போது அது தேவ நீதி, தேவ வல்லமையாக வெளியே வரும். அதனால தான் பவுல் சொல்கிறாரு, ரோமரில் சொல்கிறாரு, த காஸ்பல் இஸ் த பவர் ஆஃப் காட்ன்றாரு. சுவிசேஷமே தேவ வல்லமைன்றாரு. பவர் ஆஃப் காட்னா நம்ம ஒரு பெண்டகாஸ்டல் பீப்புளை கேட்டு பாருங்களா, அப்படியே எலக்ட்ரிக் ஷாக்குங்க, அப்படியே புஷ்ஷுங்கன்னுவாங்க. பாவத்துக்கு மேலே வெற்றி இருக்குதா? இல்லைங்க, விழுந்துடுறாங்க. போனோகிராஃபியில் அடிக்டடாக இருக்குங்க. ஆனால் அங்கே புஷ்ஷுன்றாங்க. ஒய்ஃபோட வீட்டில் சண்டை, ஒய்ஃபோட பேச மாட்டாங்க. அங்கே ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் அப்படி இப்படின்றா புஷ்ஷுன்னு பவர். அதெல்லாம் பவரே கிடையாதுங்க, அதெல்லாம் சும்மா கிளுகிழுப்பு. பவர் ஆஃப் காட் பவுல் சொல்கிறாரு, காஸ்பல் இஸ் த பவர் ஆஃப் காட். எங்கள் ரோமர் 1 அதிகாரம் 12-17 வசனமோ, ஃபார் இட் இஸ் த பவர் ஆஃப் காட் அன்டு சால்வேஷன்றாரு. த காஸ்பல் சுவிசேஷமே தேவ வல்லம் என்றாரு. 1 கொரிந்தியர் நம்ம சொல்கிறாரு 1 அதிகாரத்தில், சிலுவையின் உபதேசமே தேவ வல்லமை என்றாரு. த மெசேஜ் ஆஃப் த கிராஸ் இஸ் த பவர் ஆஃப் காட் டு தெம் தட் பிலீவத். விசுவாசிக்கிற நமக்கு தேவ வல்லமையாக இருக்குது. விசுவாசிக்காத கெட்டு போகிறவர்களுக்கோ அது என்னவா இருக்குது? இட் இஸ் ஃபூலிஷ்னஸ், அது முட்டாள்தனமாக இருக்குதுன்றாரு. இப்போ நான் பேசுகிறதெல்லாம் முட்டாள்தனம். ஆக்சுவலாக என்ன ஆண்ட்ரூ, ஏதோ கற்பனையில் போய் சிலுவையை பார்க்குறேன்ற இதெல்லாம் 21st செஞ்சுரியா? பரம முட்டாள்தனம். இது மைண்டுக்கு முட்டாள்தனம். ஆனால் இதுதான் தேவ வல்லமை. தேவ வல்லமை எனக்கு வேணும்னா நீங்கள் இதில் என்ட்ராய் பாருங்க. அதான் மெசேஜ் ஆஃப் த கிராஸ். மெசேஜ் சிலுவையின் உபதேசம் நமக்கு தெரியலனா வாழ்க்கையில் வெற்றி இல்லைங்க. வாழ்க்கை அப்படியே ஓடின்னு இருக்கும். ஐயோ அந்த பிரச்சனை, இந்த பிசாசு, அந்த நோய், எந்த நோய், தலைவலி, இதே பிரச்சனையிலேயே ஓடி செத்து போயிடுறோம். அப்புறம் கல்ற மேலேனா போட்டுருவோம். விசுவாசத்தை ஓட்டத்தை ஓடினார் முடிச்சாருன்னு. எங்கே ஓடினார், எங்கே முடிச்சார்? அல்பாயுசில் போயிட்டார் அவர். ஆனால் வசனம் நல்லா போட்டு வச்சிடுறோம். பவுல் சொன்னதை போட்டு வச்சுருவோம். என் ஓட்டத்தை முடித்தேன், எனக்காக நீதியின் த க்ரௌன் ஆஃப் ரைச்சஸ்னஸ், நீதியின் கிரீடை எனக்காக வச்சு அதை போட்டுருவோம் நம்ம. அவர் வாழ்க்கை ஃபுல்லாக தர்மடி வாங்கி செத்துருப்பார். நாயை பேய் மாதிரி அரைஞ்சி அப்படியே ஜெபம் பண்ணி வந்து நூடுல்ஸ் ஆகி செத்துருப்பார். ஆனால் விசுவாசம், இதுக்கு கிறிஸ்டியன்ஸ் ரொம்ப பேர் போனவங்க நம்ம. ஏன் அறியாமையில் இருக்கிறோம். அதெல்லாம் அப்படியே ஜெபம் பண்ணுறாங்க. அந்நிய பாஷை பேசுங்க, ஜெபம் பண்ணுங்கள், இதையும் சேர்த்து பண்ணுங்கள். இது வந்து அந்நிய பாஷைக்கு ரீப்ளேஸ்மெண்ட் இல்லை. பிரதர் 1 மணி நேரம் அந்நிய பாஷை பேசுகிறேன், அதையும் பண்ணுங்கள். நான் பண்ணுறேன் எவ்ரிடே, ஏன்னா ஹவர்ஸ் நான் பண்ணுவேன் அந்நிய பாஷை. அது நாங்கள் இது பண்ணுறதுனால அதை நான் விடல. அதனால் தப்பாக புரிஞ்சுக்க போகிறீங்க. அந்நிய பாஷை இது வந்து மெடிடேட்டிவ் ப்ரேயர். இதில் தான் நிஜம் உருவாகுது. இது நீங்கள் டைம் எடுத்து பண்ணணும். இதுக்காக 1 மணி நேரம் எனக்கு எக்ஸ்ட்ரா வேலை போனால் நிறைய காசு கிடைக்கும். காசு தூக்கி பேர் போடுங்க, உங்கள் ஹார்ட்டு மாறாது, உங்கள் லைஃப் சேஞ்ச் ஆகுது. அந்த காசை வச்சுட்டு சீக்கிரமாக பிளட் ப்ரெஷர்லாம் வந்து டென்ஷனில் செத்து போயிடுவீங்க. இதில் வரும்போது எல்லாமே பாருங்கள், வாழ்க்கை பயங்கரமாக மாறும். ஸோ அந்த இடத்துல உட்காந்து அந்த இடத்துக்கு போய் தியானம் பண்ணி அமைதலாகி பொறுமையாக ஆகி இப்போ உங்கள் கற்பனையில் இயேசுவோடு நீங்கள் அந்த சிலுவைக்கு போய் உங்கள் முகத்தை அதில் பார்க்குறீங்க. இப்போ போன வாரம் கூட அதை பற்றி பேசினேன். உங்கள் முகத்தை நீங்கள் பார்க்கணும் அதில். இப்போ இந்த வாரம் என்ன சொல்லுவான், இப்போது அடுத்த சீன் வந்து கலருக்குள்ளே போகிறீங்க. அப்படியே இமேஜினேஷனில் ஒரு கலரையை பாருங்களேன். ஒரு குகை மாதிரி இருக்குது. அந்த காலத்தில் குகை மாதிரி இருக்கும். கார்வ் பண்ணுது, கல்லை வெட்டின குகை. அது உள்ள இயேசுவோட பாடி வச்சு யாருமே புதைக்காத ஒரு கலரில் அது கல்லை மூடிட்டாங்க. இப்போ அதுக்குள்ளே போய் அங்கே ஒரு பாடி இருக்குது. அந்த பாடி இருக்குது, இயேசுவின் பாடி ஒரு சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கு. இட் இஸ் அண்டர் த பவர் ஆஃப் சின். பாவத்தின் சம்பளம் மரணம் அதை பிடிச்சு வச்சிருக்கு. யாரை பிடிச்சு வச்சிருக்கு? இயேசுடைய பாடியை பிடிச்சு வச்சிருக்கு. அவருடைய ஆத்துமாவை மரணம் எங்கே எடுத்துகிட்டு போகுது? ஷியோலுக்குள்ளே எடுத்துகிட்டு போகுது. ஷியோல்னா தமிழில் ஷியோல் தானா? ஷியோலுக்குள்ளே எடுத்துகிட்டு போகுது. அதான் ஜோனாவில் நான் படிக்க சொன்னேன். அங்கே படிச்சிங்கன்னா தெரிஞ்சிடும் இயேசுடைய ஆத்துமா எங்கே என்ன பாடுபட்டுதுன்றது அங்கே படிச்சிடும். ஆனால் நீங்கள் அந்த கலருக்குள்ளே போய் நீங்கள் பார்க்குறீங்க. அந்த உடம்பை பார்க்கும்போது எல்லா சங்கிலினால் கெட்டப்பட்டு அந்த உடம்பு அப்படியே பிடிச்சிருக்குது. எதிரால் பிடிக்கப்பட்டிருக்குது?
ஆதாமுடைய பாவத்தின் நிமித்தம் வந்த எல்லா சாபமும் அதை பிடிச்சு வச்சிருக்கு. மரணம், வியாதி, ரிலேஷன்ஷிப் பிரேக் டவுனு, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சண்டை, வியாதி, அப்புறம் குழந்தைங்க ஊனமாக பிறக்கிறது, எல்லாமே என்ன பண்ணுறது, எல்லா சாபம், அது கேடு, கொடுமை, ஈவில் அதை பிடிச்சி வச்சுருக்கிறது நீங்கள் பார்க்குறீங்க. ஆனால் என்ன பார்க்குறீங்கன்னா, அதை பார்க்கும்போது அந்த முகத்தை வந்து இப்போ உங்களுடைய முகத்தை பார்க்குறீங்க. எப்படி சிலுவையில் தொங்கும்போது அவருடைய முகத்தை, உங்கள் முகத்தை பார்த்தீங்க, இப்போ அவரோடு மரித்த அந்த செத்த சடலம் இருக்குல்ல, அந்த உடம்பு இருக்குல்ல, அந்த பாடி, அந்த பாடியில் உங்கள் முகத்தை பார்க்குறீங்க. உங்கள் முகம் உங்களுடைய பாடியை கட்டப்பட்டிருக்குது. எது கட்டி வச்சிருக்குது? உங்களுடைய கடந்த காலத்தின் பாவங்கள், சாபங்கள், ஜெனரேஷன், பூர்வீகாரம், சாபங்கள், வியாதிகள் எல்லாமே கட்டி வச்சிருக்கு. இதை நீங்கள் பார்க்குறீங்க, அப்படியே நீங்கள் பார்க்குறீங்க. இதை நீங்கள் பார்க்கணும். அதுதான் அங்கே போட்டிருக்கு. பவுல் சொல்றாரு, he was buried according to the scriptures. அதான் அந்த முக்கியம். ரொம்ப ஏதோ என்னுடைய கற்பனை நான் பேசிட்டு இருக்க முடியாது. உங்களுக்காக செத்தாருங்க, போயிட்டாருங்க, ஒரு நாள் வரப்போறாங்க, இதான் சுவிசேஷம். அது சுவிசேஷமே கிடையாது. அது வந்து பாதி தான் சுவிசேஷம். அதில் வந்து 10% தான் ட்ரூத் இருக்குது. அவர் அடிக்கப்பட்டார், அவர் அடக்கம் பண்ண மாட்டார். உயிரோடு எழுந்துச்சு மேலே போனாரா, போயிட்டார். அது சுவிசேஷம் கிடையாது. அவரோட கூட நான் அறையப்பட்டேன், அவரோட கூட நான் அடக்கம் பண்ணப்பட்டேன், அவரோட கூட நான் உயிரோடு எழுப்பப்படும், அதுதான் சுவிசேஷம். இந்த சுவிசேஷத்தை நீங்க கேட்கலனா, you didn't hear the gospel according to the scriptures. You heard a gospel that was interpreted like that. ஒரு ஹிஸ்டாரிக்கல் இன்சிடென்ட்டா கேட்டிருக்கீங்களே தவிர the gospel, சத்தியம், சுவிசேஷத்தை நீங்க இன்னும் கேட்கல. ஏன் நீங்க இன்னும் உங்களையே பார்த்துட்டு இருக்கிறீங்க? சுவிசேஷத்தை கரெக்டாக நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்கள் உங்களுடைய கதை முடிஞ்சுதாங்க. அப்போ யாரோட கதை எங்கே இருக்குது? இனி வாழ்வது நான் அல்ல, இனி கிறிஸ்துவே அப்படின்றாரு. No longer I live, but Christ liveth in me. And the life that I now live. நான் இப்போ வாழ்கிற வாழ்க்கை தேவகுமாரனுடைய விசுவாசத்திலே வாழ்கிறேன். கலாத்தியர் 2:20. அந்த ரியாலிட்டிக்குள்ள நம்ம எப்படி போகிறது? போகவே முடியாது. அந்த நிஜத்துக்குள்ள எப்படிங்க போகிறது? நம்மளால போகவே முடியாது. இங்கே என்ன போட்டிருக்கு பாருங்க, he was buried according to the scriptures. அப்போ அந்த உடம்பை நீங்கள் பார்க்குறீங்க. இதெல்லாம் கற்பனை நீங்கள் பார்க்கணும். என்ன சொன்னேன்? முதல்லேருந்து நான் வரேன். ஃபஸ்ட்டு உட்காந்துடுறீங்க, உட்காந்துட்டு பாடியை ஸ்டில் ஆக்கிடுறீங்க. ஒரு கம்ஃபர்டபுள் பொசிஷனில் ரிலாக்ஸ்டாக ஒரு ஈஸி சேர் ஏதோ ஒன்று தூங்கிடுவோம். பிரதர் தூங்குனா தூங்குங்க. இது வந்து ஆக்சுவலாக காஃபி கீப்பெல்லாம் குடிக்காமல் நீங்கள் இது பண்ணணும். ஏன்னா காஃபி வந்து செரிப்ரல் ஸ்டிமுலண்ட். காஃபி, டீ, கேஃபின் வந்து என்ன பண்ணும், பிரெயினை ஸ்டிமுலேட் பண்ணி உங்களை வந்து ரொம்ப இதாக்கிடும். என்ன சொல்கிறது, பீட்டா வேவ்ஸ் வந்துடும். அதாவது ரொம்ப அலர்ட் பிரெயின் ஆகிடும் காஃபி. அதனால தான் ஏர்லி மார்னிங் காஃபி குடிக்கிறதுக்கு முன்னாடி, பிரதர் நான் தூங்கிடுவேன் பிரதர். தூங்கினா தூங்கிடுங்க, பரவாயில்ல, ஒன்றும் ப்ரைஸ் லாட், நல்லா தூங்கிட்டு ஏஞ்சிருக்கீங்களா, ஏஞ்சி கண்டினியூ பண்ணுங்கள். அப்படியே ஏஞ்சி போயிடாதீங்க வேலைக்கு, இல்லைனா எங்கேயாவது போயிடாங்க. அதனால சொல்கிறேன், இதுக்கு டைம் கொடுக்கணும். டைம் எடுத்து நீங்கள் பண்ணணும். பண்ணும்போது என்ன பண்ணுறீங்க தெரியுமா, உங்கள் இருதயத்தை உழுவுறீங்க. யூஆர் டில்லிங் த ஹார்ட். என்ன பண்ணுறீங்க, உங்கள் ஹார்ட்டில் தேவ காரியத்தை நிஜமாக்குறீங்க. இதுக்கு பின்னால் பரிசுத்த ஆவியானவர் வேலை செய்து கொண்டிருக்கிறார். அவருக்கு என்ன பரிசுத்த ஆவியானவருக்கு என்ன ஒரு நோக்கம்? வாட் இஸ் த கோல் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் இன் யுவர் லைஃப்? சொல்லுங்களேன். என் நோக்கம் எனக்கு என்னங்க, எனக்கு கார் வாங்கி கொடுக்குறாங்க, எனக்கு வீடு வாங்கி கொடுக்குறாங்க, எனக்கு பொண்ணுக்கு நகை வாங்கி இதுதான் பரிசுத்த ஆவியான நோக்கமா? அதெல்லாம் அல்ப நோக்கம், அதெல்லாம் இருக்குது. உங்களுக்கு கார் வேணுமா, கார் வாங்கி தருவார். அது காசு, உங்கள் பிள்ளைங்க ஸ்கூலு, உங்கள் பிள்ளைங்களுக்கு படிப்பு நல்லா இருக்கணும், அவங்க நல்லா கல்யாணம், இதெல்லாம் நமக்கு ஆண்டர் நமக்கு இதெல்லாம் கிடையாதுன்றதா? அதெல்லாம் என்ன சொல்கிறது, பிரியாணிக்கு சால்னா மாதிரி. இதெல்லாம் சால்னா. பிரியாணி விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், வெறும் சால்னா மட்டும் சாப்பிட்டேன். நிறைய கிறிஸ்டின் சால்னாவே சாப்பிட்டு சால்னாலேயே தொண்டெல்லாம் வெறும் சால்னாவே சாப்பிட்டேன். நான் வெறும் அந்த தயிர், வெங்காயம், பச்சடியும் கத்திரிக்காயும் சாப்பிட்டேன். என்ன ஆகும்? பிரியாணி சாப்பிட்டா கூட சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அதே மெயினாக சாப்பிட்டா பிரியாணி விட்டு அதை போய் சாப்பிட்ற மாதிரி. பிரியாணி என்னங்க உங்களை கிறிஸ்துவை போல மாற்றுவதுங்க. அதுதாங்க மெயின் ஈவெண்ட் அவருக்கு. அதுதான் அவருடைய மெயின் நோக்கம். கிறிஸ்துவோடு கூட நினைக்கப்பட்டன்றதை நீங்கள் பார்க்கலன்னா, கிறிஸ்துவோடு கூட உயிரோடு எழுந்து அந்த ரிசரக்ஷன் பவர் எப்படி வேலை செய்யும்? முடியாது. அதுதான் இங்கே போட்டிருக்குது. ஸோ அந்த பரியில் என்ன பண்ணுற, அப்படியே உட்காந்து நீங்கள் பார்க்குறீங்க. அப்படியே உட்காந்துட்டீங்க, பார்க்குறீங்க. இப்போ அந்த சிலுவையில் ஃபஸ்ட்டு உங்களை பார்த்தீங்க. அடுத்தது எங்கே போகிறீங்க? உங்கள் ரிசரக்ஷன் பரியல் போகிறீங்க. ரிசரக்ஷனுக்கு வருவோம், அடுத்த வாரம் முடிஞ்சால் வருவோம். டைம் ஆகிடுச்சு, இந்த வாரம் ரிசரக்ஷனுக்கு வருவோம். 3 ஈவெண்ட் இது. டெத் ஆன் த கிராஸ், பரியலை விட்டுறக்கூடாது. பரியல் ஈவெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா உங்களை பிடிச்சி வச்சுருக்குது. அந்த என்னெல்லாம் என்னை பிடிச்சி வச்சுருக்குது, அப்படியே தியானம் பண்ணுங்கள். உங்களை எது பிடிச்சி வச்சுருக்கு? ஒரு வேளை கோபம் உங்களை பிடிச்சி வச்சுருக்கா? கோபம் எதனால? கோபம் என்னங்க? கோபம் எதனாலங்க வருது?
மாம்சத்தின் கிரியை கோபம். த ஒர்க் ஆஃப் த ஃப்ளஷ் இஸ் ராத்துன்னு போட்டிருக்கு. கலாத்தியர் 2:20 நினைக்கிறேன். 20, 21, 22 நீ ஆவியின் கனிகளோ அப்படின்னு போட்டு 20, 22. அப்போ 20 என்ன போட்டிருக்குன்னா, மாம்சத்தின் கிரியையோ பொல்லாப்பு, விபச்சாரம், வேசித்தனம், அப்புறம் இது விச் கிராஃப்ட்டு, டிவினேஷன், அப்புறம் ட்ரங்கன்னஸ்ஸு, குடிபோதை, கோபம். அதில் ராத்து இருக்குது. இப்போ உங்களுக்கு ராத்து, அப்போ உங்கள் ராத்து எங்கேருந்து வந்துச்சு? கோபங்க. எனக்கெல்லாம் பயங்கர கோபம். ஐ வாஸ் அண்டர் த பாண்டேஜ் ஆஃப் ஆங்கர். எல்லாத்தையும் போட்டு உடச்சிருவேன், ஒய்ஃபை பயங்கரமாக திட்டிடுவேன், அடிக்க கூட செய்திருக்கேன். அவ்வளோ கோபம் கண்ட்ரோல் பண்ண முடியாது. கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது என்னால். உங்களுக்கு அந்த பிரச்சனையாக இருக்கா? அப்போ நீங்கள் அந்த எக்ஸசைஸில் போய் அந்த கோபம் அப்படியே அதை கெட்டி வச்சுருக்குது. அந்த பாடினால் எஸ்கேப் இல்லை. இப்போ அந்த பாடி அரெஸ்டட். யுவர் பாடி இஸ் அரெஸ்டட் டு செக்ஷுவல் சின்ஸ். பாவம், விபச்சாரம், இல்லைனா போனோகிராஃபி அப்படியே இந்த பாடியை போட்டு அப்படியே கெட்டி வச்சுருக்குது. அந்த சங்கிலி நீங்கள் என்ன பண்ணணும்? விவிடாக நீங்கள் பார்க்கணும். விவிட்னானது டேக் டைம் டு see clearly. தெளிவாக அதை பிடிச்சி வச்சுருக்கிறத நீங்கள் பார்க்கணும். அப்போ தான் உயிர்த்தெழுதின் வல்லமை என்னன்னு தெரியும் உங்களுக்கு. உயிர்த்தெழுது, இயேசு உயிர்த்தெழுதாங்க. உயிர்த்தெழுதான்னா அது என்ன சும்மா ஈஸ்டரோட போயிடுச்சு அது. அதான் அதுக்கப்புறம் அடுத்த கிறிஸ்மஸ் ஃபெஸ்டிவல் இல்லை. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், என் வாழ்க்கையில் உயிர்த்தெழுதல் வல்லமையானது என் கோபத்தை மேற்கொள்வது, என் பாலியல் பொருளை இருக்கிறது, சாபத்தை, வியாதிகள் மேற்கொள்வது. இயேசு நாமத்தில் வெளியே வான்னு நம்ம ஜுரத்தை பசோனா அது ஓடணும் ஜுரம். பாருங்கள், இதெல்லாம் என்னங்க பிரதர் ஆண்ட்ரூ, இதெல்லாம் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்களா? ஹalleluya, hallelujah. You have to experience this. நீங்கள் பாருங்கள், அப்படியே நீங்கள் தியானம் பண்ணி பாருங்கள். உங்கள் கோபம், உங்கள் பிரச்சனை நீங்கள் பார்க்கணும். என் பிரச்சனையை பார்த்த ஒரு பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது? ஒருவேளை நீங்கள் செக்ஷுவலி மோலஸ்டேஷன். நிறைய பேருக்கு சின்ன வயசில் என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர் சின்ன வயசில் செக்ஷுவலி மோலஸ்டட். அது அவங்களுக்கு அது இன்னும் ரியாலிட்டியாக இருக்குது. அந்த ஃபீலிங்ஸ் இன்னும் ரியாலிட்டியாக இருக்குது. அதனால் என்ன ஆகிடுது, அடல்ட் லைஃப்பில் பாருங்கள் செக்ஷுவல் அடிக்ஷன்ஸ் வருது. சின்ன வயசில் நடந்த பாதிப்பு அவங்க அடல்ட் லைஃப்பில் என்ன ஆகுதுன்னா அடிக்ஷன்ஸ்க்கு வருது. அந்த அடிக்ஷன் மேலே வெற்றி இல்லை. நான் என்னோடய ஸ்டோரி உங்களுக்கு நிறைய டைம் சொல்லியிருக்கேன், எப்படி நான் பாலியல் காரத்துக்கு அடிக்டாக இருந்தேன்னு சொல்லி. எதுவுமே எனக்கு விடுதலை கொடுக்கல. என்னுடைய மரணத்தை நான் பார்த்து தியானம் பண்ண டக்குன்னு பார்த்தா இது அப்படியே என்னை விட்டு அப்படியே ஒரு பனி மாதிரி அப்படியே சூரியன் வந்தால் பனி கலைஞ்சிருது பாருங்க. அந்த மாதிரி குமாரனுடைய ஒளி என் ஹார்ட்டில் உதிக்கும் போது டப்புன்னு இதெல்லாம் அப்படியே கரைஞ்சி போயிடுச்சு. இதுக்காக நான் ரொம்ப ஜபமும் பண்ணல, சண்டையும் போடல. சண்டை போட்டு தோல்வியில் தான் இருந்தேன். சிலுவை அதில் பார்க்க ஆரம்பிச்சேன். கிறிஸ்துவோட நான் இணைக்கப்பட்டதை பார்க்க உலக காரியங்கள் பயம் போயிடுச்சு. வியாதி பிரச்சனை மேலே மேற்கொள்கிறேன். இதை மாதிரி ப்ராக்டிக்கலாக ஒரு பயங்கர சத்தம் இல்லை, அமைதியாக அது பாட்டு வெற்றியில் வாழ்ந்துனே இருக்கலாம். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஏதோ அப்படியே அடி வாங்கி, வாழ்க்கையில் அடி வாங்கி அப்படியே ஆண்டவரே எடுத்துன்னு போயிடுங்க, இப்படி தான் நிறைய பேர் வாழ்ந்துன்னு இருக்கிறாங்க. பாருங்கள், நான் உங்களுக்கு கிண்டல் பண்ணுறதுன்னு நினச்சிருக்காங்க. ஐம் நாட் கிரிட்டிசைசிங். இக்னரன்ஸ். நம்ம அறியாமையில் இருக்கிறதுனால பிசாசு நம்மளை என்ன பண்ணுறான், தர்மடி அடிக்கிறான் நம்மளை போட்டு. நம்மளை அடி வாங்கிட்டு இயேசுவே பிசாசை காப்பாற்றுங்க. பிசாசை கழுத்துலேயே போடலாம் திரும்பி. அவனை இயேசுவே போடா நாய் அப்படின்னு சொல்லிட்டு அவனை போட்டு 2 மிதிக்கலாம். அவனை போட்டு அவனை மிதிக்கலாம். அந்த வெள்ளமே நமக்கு இல்லையா? ஐயோ பிசாசுங்க பிசாசுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க நிறைய பேர். அதனால் பிசாசுக்கு ஒரு பெரிய கோயிலை கட்டாங்க ஹார்ட்டில். டைம் ஆயிடுச்சு. நீங்கள் உங்களுடைய அப்படியே அந்த பாண்டேஜ் நீங்கள் பார்க்குறீங்க. இது உங்கள் ஹார்ட்டில் இப்போ நிஜமாகுது. பாருங்கள், உங்களுடைய மரணம், உங்களுடைய அடக்கம், உங்களுடைய உயிர்த்தெழுதல், இது 3 ஹார்ட்டில் நிஜம் ஃபார்ம் ஆகணும்னா பைபிளில் எல்லாமே வெறும் இன்ஃபர்மேஷன் லெவலில் தான் இருக்கும். மொத்த பைபிளுமே இன்ஃபர்மேஷன் தான். அது ப்ராமிசஸ்னுவீங்க, கர்த்தருடைய நாமம் பண்ணுவீங்க, ஊன்னு வெறும் பில்டப் தான் இருக்கும் இன்டெலெக்சுவல் லெவலில். ஹார்ட்டில் ஒன்றும் இருக்காது. வெறும் உங்களுடைய பழைய ஆள் தான் இன்னும் ஹார்ட்டில் உட்காந்துருப்பார். இன்றைக்கி இந்த எக்ஸசைஸ் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இன்றைக்கி இந்த ஃபுல் செஷனே தான் உங்களுக்கு உங்களை எதோ கெட்டி வைக்குது, எதில் நீங்கள் அடிக்கடி கஷ்டப்படுறீங்க, அதை நீங்கள் பாருங்கள், டெய்லி பண்ணுங்கள். அடுத்த வாரம் நம்ம ரிசரக்ஷனுக்குள்ளே வருவோம். ரிசரக்ஷனில் நடக்குது, அதை நீங்கள் பார்த்தா தான். எதை நீங்கள் ஹார்ட்டில் பார்க்குறீங்களோ அதான். எப்படி நீங்கள் விபச்சாரத்தை ஹார்ட்டில் பார்க்கும்போது வெளியே ஆக்ஷனில் வருதோ, எப்படி கிறிஸ்துவருடைய நிஜத்தை ஹார்ட்டில் பார்க்கும்போது நிஜம் ஃபார்ம் ஆகிடும். இப்போ வெளியே வரும்.
இப்போ என்ன அப்படி நீங்கள் ஆக்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. யூ வில் ஸ்டார்ட் வாக்கிங் இன் தட் ரியாலிட்டி. அதுதான் நமக்கு வேணும். ஐ வாண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஐ வாண்ட் நான் என்னுடைய நடைமுறையில் நான் ருசிக்கணும். நடைமுறையில் அது எனக்கு வெளிப்படணும். அப்போது இதை நான் பண்ணி ஆகணும். சுவிசேஷத்தை நம்ம கரெக்டாக கேட்கலன்னா நம்ம எல்லாமே தோல்விதான். சுவிசேஷத்தை நம்ம கரெக்டாக கேட்டோம்னா, இது புரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இதில் தியானம் பண்ணி அது ரியாலிட்டியை ஃபார்ம் பண்ணிட்டோம்னா நம்ம இப்போ வாக் இன் விக்ட்ரி. வெற்றி ஆட்டோமேட்டிங்க. வெற்றி நம்ம ஏதோ கஷ்டப்பட தேவையில்லை. அதான் இலைப்பாறுதல்களை என்ட்ராயிடுவீங்க. அதுக்குள்ளே நீங்கள் பிரவேசிக்க ஆரம்பிச்சிடுவீங்க. தேவ ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க ஆரம்பிச்சிடுவீங்க. தேவ ராஜ்யம் உங்களுக்கு நிஜமாக வரும். அவருடைய வார்த்தை உங்களுக்கு நிஜமாகும். அவருடைய வாக்குத்தத்தம், அவருடைய நாமம், அவருடைய செயல்கள், அவருடைய வழிகள், அதை நீங்கள் நாடுவீங்க, தேடுவீங்க. ஆண்டவரே உங்கள் வழிகள் என்ன ஆண்டவரே, இது நீங்கள் எப்படி ஆண்டவரே? ஒரு பிரச்சனையை ஒரு சின்ன சாட்சி கூட சொல்கிறேன் பாருங்கள். இந்த கார் பிரச்சனையில் நான் சொல்லிட்டேன், ஆண்டவரே இந்த பிரச்சனை எந்த பிரச்சனையே கிடையாது. பிகாஸ் ஐ எம் லிவிங் பை த ஃபெய்த் ஆஃப் த சன் ஆஃப் காட். தேவனுடைய பிரச்சனை, உயிர்த்தெழுந்த இயேசுவின் பிரச்சனை. அவருக்கு இது ஒரு பிரச்சனையா? நான் போய் ஜாலியாக தூக்கிட்டேன். காட் இஸ் மூவிங் ஒண்டர்ஃபுல்லி. கர்த்தர் அற்புதமாக அந்த ப்ராப்ளத்தை எனக்கு சால்வ் பண்ணுறாரு. அப்போ நான் என்ன தெரியுமா சொன்னேன், ஆண்டவரே, நான் சிரிச்சு சொன்னேன், ஐ எம் வெயிட்டிங் டு சி. இப்படி தான் சொன்னேன் ஆண்டவர்கிட்ட. ஜெபத்தில் சொல்கிறேன், நான் உங்கள் மேலே காத்திருக்கிறேன். இந்த பிரச்சனை நீங்கள் எப்படி சால்வ் பண்ண போகிறீங்க நான் பார்த்துட்டு இருக்கிறேன். ஐ வாஸ் வாட்சிங் ஹவ் காட் இஸ் கோயிங் டு கம் த்ரூ. ஐயோ ஆண்டவரே எங்கே போயிட்டீங்க, கைவிட்டு அதுக்கெல்லாம் நான் ஏறக்கட்டேன். அந்த ஜெபம்லாம் ஏறக்கட்டேன். அப்போ என் தேவன் என்னோட கொடுக்குறாரு, என் மேய்ப்பர், அப்படின்னா என்னை கைவிட மாட்டேன். அப்படின்னா இந்த பிரச்சனை எனக்கு தெரியும், இது சொல்யூஷன் அவர் கொடுத்துட்டாரு. நான் இப்போ என்ன பண்ணலாம், ஜாலியாக உட்காந்து பார்க்கலாம். இந்த பிரச்சனை எப்படி ஆண்டவரை நீங்கள் சால்வ் பண்ண போகிறீங்க? ஐம் கோயிங் டு என்ஜாய் ஹவ் யூ ஆர் கோயிங் டு சால்வ் த ப்ராப்ளம். பாருங்களேன், நம்ம வேறு ரியாலிட்டியில் பிரவேசிக்கலாம். பிரச்சனையே இல்லைனா ஜாலியாக, பிரச்சனை மட்டும் இருந்துச்சுன்னா பிரதர், பிரச்சனை இல்லையோ வேறு, அதுதான் தேவராஜ்யம். பாருங்கள், இந்த பாயிண்ட் மட்டும் நான் சொல்லி நான் ஸ்டாப் பண்ணிடுறேன். நம்ம ஹார்ட்டில் ரியாலிட்டி இருக்குல்ல, நம்ம ஹார்ட்டில் நிஜம் எப்படி திரும்ப ஃபார்ம் ஆகுது? நம்ம கண்ணில் பார்க்குறது, காதில் கேட்குறது, தொடுறது, பேசுகிறது, இதான். அது கான்ஸ்டன்ட் கிடையாது. அது ஒரு நாளைக்கு நல்ல செய்தி கேட்டால் புஷ்ஷுன்னு மேலே இருப்போம், கெட்ட செய்தி கேட்டால் புஷ்ஷுன்னு கீழே போடும். அப்படியே அப்போ அவர் ரியாலிட்டி இஸ் கான்ஸ்டன்ட்லி சேஞ்சிங். நம்மளுடைய இருதயத்தில் நிஜம் கண்டினியூஸான எடுத்து சேஞ்ச் ஆகினே இருக்குது. இப்படி மேலே போகுது கீழே வருது. அப்படியே ஐயோ பொண்ணு சரியாக படிக்கலையா, பயம். ஐயோ காசு இல்லையா, ஐயோ பயம். காசு வந்துச்சா, ஹல்லேலூயா பிரைஸ் எல்லாம். இப்படியே போயிட்டே இருக்கும். ஆனால் தேவனுடைய ரியாலிட்டி, காட்ஸ் ரியாலிட்டி, இட் இஸ் நாட் பேஸ்ட் ஆன் சர்க்கம்ஸ்டான்சஸ். அது சூழ்நிலையை பொறுத்து நிஜம் கிடையாது, அவருடைய கேரக்டரை பொறுத்து அந்த நிஜம். காட்ஸ் ரியாலிட்டி இஸ் பேஸ்ட் ஆன் ஹிஸ் கேரக்டர். எழுதி வச்சுக்கோங்க இந்த ஸ்டேட்மெண்ட். காட்ஸ் ரியாலிட்டி இஸ் பேஸ்ட் ஆன் ஹூ ஹீ இஸ். அவர் எப்படிப்பட்டவர் என்றதை குறித்த அந்த நிஜம். God's reality is based on his nature, his character, who he is. யார் அவர் என்பது நல்லா கவனிங்க. ஹூ ஈஸ்ன்றது அவருடைய வாக்குத்தத்தம் மூலமாக வெளிப்பாடாக வந்திருக்கு. ஹூ ஈஸ் இஸ் ரிவீல்ட் இன் ஹிஸ் ப்ராமிசஸ். அவருடைய வாக்குத்தத்தங்கள் மூலமாக அவர் யார் என்பதை வெளிப்படுத்துகிறார். அவருடைய நாமத்தின் மூலமாய் அவர் யார் என்பதை வெளிப்படுத்துகிறார். அவருடைய செயல்கள் மூலமாய் அவர் யார் என்பதை வெளிப்படுத்துகிறார். அப்போ காட்ஸ் ரியாலிட்டி, கர்த்தருடைய நிஜமோ அவரை சார்ந்து இருக்கிறதுனால. ஆனால் அவர் எப்படிப்பட்டவர்ன்றதை எங்கே போய் கற்றுக்கலாம்? அவருடைய நாமம், அவருடைய வாக்குத்தத்தங்கள், கிறிஸ்துவனுடைய ஊழியம், கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை, இதெல்லாம் பார்க்கும்போது we can see God. God is faithful. God cannot be faithless. God உண்மை உள்ளவர். தேவன் எல்லாரையும் ஹெல்ப் பண்ணுறாரு, பில்ட் பண்ணுறாரு. சாராவை குறித்து என்ன போட்டிருக்கு தெரியுமா? Hebrews 11 எபிரேயர் 11வது அதிகாரத்தில் சாராவை குறித்து என்ன போட்டிருக்குன்னா, she received strength to conceive a child when she judged God as faithful. கர்த்தர் நல்லவர் என்பதை அவள் ஹார்ட்டில் விசுவாசிக்கும் போது she received strength to conceive. பாருங்களேன், அப்போ அவளுக்கு டவுட் இருந்துக்குது. ஏப்ரஹாமோட கல்யாணம் ஆகி ஏப்ரஹாமோட வாழ்ந்து ஏப்ரஹாமோட வனாந்தரத்தில் ட்ராவல் பண்ணும்போது அவளுக்கு she was not sure God ஃபெய்த்ஃபுல்லாக ஃபெய்த்லெஸ்ஸாக, விட்டுருவாரா, கை விட்டுருவாரா, காப்பாற்றுவாரா.
அவருக்கு தெரியல. ஆனால் அந்த ஜேர்னியில் அந்த லெசனை கற்றுக்கிட்டா. காட் இஸ் ஃபெய்த்ஃபுல்ன்ற எப்போ கர்த்தர் மாறாதவர், ஃபெய்த்ஃபுல், ஹீ வில் ஆல்வேஸ் கம் த்ரூ ஃபார் மீ, அவர் என்னை கைவிட மாட்டார். அப்படி நீங்கள் எப்படி ஜட்ஜ்மெண்ட்குள்ளே சாரா வந்தா உடனே அந்த ரியாலிட்டி ஹார்ட்டில் ஃபார்ம் ஆனோன்னா பாடியும் சேஞ்ச் ஆகிடுச்சு அவளுக்கு. ஷீ ரிசீவ் ஸ்ட்ரென்த். அப்படின்னா என்ன அர்த்தம்? மெனோபாஸ் ரிவர்ஸ் ஆயிடுச்சு. சடனாக திருப்பி சைக்கிள் வந்துடுச்சு. அது கிரேட் மிராக்கிள். மெனோபாஸில் என்ன ஆகுது? அந்த ஓவம் எக் இருக்குல்ல, எக்கு வந்து கம்மியாகிட்டே வரும். எல்லா கேர்ள்ஸுக்கும் ஃபிக்ஸ்ட் அமௌண்ட் ஆஃப் எக்கு தான். அது வந்து உற்பத்தி ஆகாது. இத்தனை அமௌண்ட் ஆஃப் எக்கு தான் இருக்கும். அது எவ்ரி டைம் மென்ஸ்ட்ரல் சைக்கிளில் அது எக்கு கம்மி கடைசி எக்கு போனோன்னா மெனோபாஸ். அதுக்கு மேலே எக்கு இல்லை வெளியே வர்றதுக்கு. அவளுக்கு திருப்பி எக்கு உள்ளே ஃபார்ம் ஆயிடுச்சு. பாருங்கள் எப்படி ஃபார்ம் ஆச்சுங்க. காட் இஸ் ஃபெய்த்ஃபுல்னு ஜட்ஜ் பண்ணா உள்ள மிராக்கிள் இருந்துச்சு அவள் பாடியில். பாருங்களேன், கர்த்தருடைய ட்ராக் ரெக்கார்டு, கர்த்தருடைய நிஜமும் அவரை சார்ந்து இருக்குது. அப்போ நம்ம இந்த பைபிளை படிக்கும்போது அவரை பற்றி அவருடைய எல்லா ஸ்டோரியும் அவருடைய ரியாலிட்டியை காட்டுது, அவருடைய கேரக்டரை காட்டுது. அந்த விதவைக்கு எப்படி வந்தார் பாருங்கள், இந்த இந்த ஜெயரஸோட பொண்ணுக்கு எப்படி வந்தார் பாருங்கள், இந்த 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 இடத்துல இப்படி பண்ணார் பாருங்கள், இஸ்ரேலுக்கு எப்படி ஒரு விடுதலை கொடுத்தாரு. இதை நீங்கள் ரிவ்யூ பண்ண ஓ காட் இஸ் ஃபெய்த்ஃபுல். கர்த்தர் இப்போ என் வாழ்க்கையிலையும் என்னை கைவிட மாட்டார், என் சிச்சுவேஷனையும் மாற்றிடுவார், என் சிச்சுவேஷன் மாறப்போகுது. இப்போ என்ன பண்ணுவீங்க? உங்கள் ஹார்ட் உள்ள இப்போ உங்கள் ரியாலிட்டி இஸ் நாட் பேஸ்ட் ஆன் சர்க்கம்ஸ்டான்ஸ். நான் என்ன சொன்னேன்? உங்கள் நிஜம் வேக்சிங் அண்ட் வேனிங் இப்படி மேலே போகுது. இன்றைக்கி நல்ல நியூஸா கெட்ட நியூஸா? ஒய்ஃப் நல்லா ட்ரீட் பண்ணா, ப்ரைஸ் சொல்லாட்டும். ஒய்ஃப் நல்லா ட்ரீட் பண்ணல, ஐயோ நான் டைவர்ஸ் பண்ண போகிறேன், ஐயோ அவள் சரியில்லை, அவள் பேய். இந்த மாதிரி சண்டெல்லாம் நான் போட்டு முடிச்சிட்டேன். நான் இதெல்லாம் மாறிட்டே இருக்கும். இது மேலே நீங்கள் ஃபோக்கஸை வைக்க போகிறீங்களா, இல்லை கர்த்தருடைய ஃபெய்த்ஃபுல்னஸில் ஃபோக்கஸ் பண்ணி அவருடைய நாமத்தை தியானம் பண்ணி இதெல்லாம் எப்போ நீங்கள் கர்த்தர் பக்கமாக திருப்பி ஓடுவீங்க தெரியுமா? உங்களுடைய மரணத்தை பார்த்துட்டீங்க, உங்களுடைய அடக்கத்தை பார்த்துட்டீங்க, இப்போ உங்களுடைய உயிர்த்தெழுதலை நீங்கள் பார்க்க போகிறீங்க. அது அடுத்த வாரம் நம்ம பார்ப்போம். ஏன்னா அது ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour ஆச்சு ஆகும். அதை நான் ஒரு டெப்த்துக்குள்ளே போனேன்னா. ஆமேன். ஸோ இந்த வாரம் இந்த எக்ஸசைஸை பண்ணுங்கள், தயவுசெய்து பண்ணுங்கள். நான் தயவுசெய்து உங்களை ஐ பிசீச் யூ, பவுல் சொல்கிற மாதிரி. பிசீச்னா ஐ பெக் யூ, ஐ பிசீச் யூ பிரதர்ன்றார்ல, நான் ஐ பெக் யூ பிரதர்ன்றாரு. பவுல் சொல்கிறாரு இதை பண்ணுங்கள், மறுரூபமாங்கன்றாரு. சிந்தனை மாற்றுறதுனால மறுரூபம். ஆனால் நம்ம அதை பண்ணாமல் அங்கே இங்கே ஓடின்னு கிடக்குறோம். அந்த மீட்டிங் இந்த மீட்டிங் ரொம்ப பிஸியாகிறோம் நம்ம ஆண்டருக்கு. ஆனால் ஆண்டருக்கும் பிஸியாக இல்லை, நமக்கும் பிஸியாக இல்லை. ஒரு ப்ரோஜனம் நம்ம லைஃப்பில் பிரச்சனை வரும்போது தெரிய வந்துடுது எந்த எமோஷன் வெளியே வருதுன்னு. பாருங்கள் பிரதர்ஸ் சிஸ்டர், நீங்கள் விடுதலை வாழணும்னு ஆசைப்படுற ஆண்டவர், அந்த வெற்றியின் வாழ்க்கை உங்களுக்குள்ளே இருக்குது, அது வெளியே வரணும். புரியுதுங்களா? இந்த அடுத்த வாரம் போய் நம்ம ஹார்ட்டை பற்றி நம்ம இன்னும் அதிகமாக பார்ப்போம். சரி, டைம் ஆகிடுச்சு. நான் ஜெபம் பண்ணுறேன். ஜெபம் பண்ணி ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஐ திங்க் பிரதர் ஸ்டான்லி வந்துட்டார் நினைக்கிறேன். அந்த அவர் ஒரு பாட்டு பாடுவார். அதுக்கப்புறம் நம்ம கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணலாம். சுவாமி, இந்த வேலைக்காக நன்றி. தொடர்ந்து எங்களோடு பேசுகிறீங்க, அதுக்காக நன்றி. அப்பா, உமது ராஜ்யத்துக்குள்ளே நாங்கள் பிரவேசிக்க வேண்டும். அப்பா, அவங்க சிலுவையினுடைய வல்லமையை நாங்கள் ருசிக்க வேண்டும் ஆண்டவரே. அதனுடைய காரியங்களை தியானம் பண்ண கிருபை கொடுங்க. இந்த கேட்ட சத்தியங்களை எங்களை விட்டு போகாதபடிக்கு அதை நாங்கள் போய் எழுதி அதை தியானம் பண்ண கிருபை கொடுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.